பேபி ரொம்ப நார்மலாக இருக்குது மிஸ்டர் ஜியான். பேபியும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. பேபி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லவும், இங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க 2 பேர், ஒரு ப்ரெக்னெண்ட்டான ஒரு மெயில் ஒருத்தங்க, இன்னொருத்தங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பிளாண்ட், அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பிளாண்ட் மெயில் வந்துட்டு கீழே கொண்டு உங்களோட பேபி பம்ப் அப்படியே கேர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அவங்க கையை வச்சு தடவும் போது அந்த குழந்தையோட மூமெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பக்கத்தில் உட்காந்துருக்க அவங்க ஹஸ்பண்ட், டாலாக இருக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபை வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களோட பேபி பம்பையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு 2 பேர் டாக்டருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே கேபினை விட்டு வெளில வராங்க. ஸோ வெளியில் வரும்போது 2 பேரும் ஒருத்தரோட கையை ஒருத்தர் வந்து கோர்த்துட்டு இந்த விரலுக்குள்ள இந்த எப்படி சொல்கிறது, விரலுக்குள்ளே விரல் விட்டு கோர்த்து வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி கோர்த்துட்டு 2 பேரும் அப்படி சிரிப்போடு வெளியில் வராங்க. ஒரு நிமிஷம் அப்படியே அந்த டாலாக இருக்க பர்சன் நின்றுட்டு அப்படியே அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அவங்க வயிறு பெருசாக இருக்கா, அந்த வயிற்றில் வந்துட்டு ஒரு கை வந்து ப்ரொடெக்டிவாக அவங்க வயிறு மேலே இருக்குது, இன்னொரு கை வந்து இவங்க ஹஸ்பண்ட் கூட கோர்த்த மாதிரி இருக்கா. இன்னும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து நின்று அவளை பார்த்துட்டே இருக்கவும் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மேலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே திரும்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோஸை ரைஸ் பண்ணேன். அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்ட டயாங்க்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் டயாங்கில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பையன் டயாங் தான். அவங்க அப்படியே போய் ஜங்குக்கோட செஸ்ட்டில் அப்படியே அவங்களோட ஃபேஸை வச்சு அப்படியே மறைச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஜங்குக்கா என்னை அப்படி பார்க்காதடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட செஸ்ட்லேயே ஒரு அடியை போட ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு டயாங்க வந்து திரும்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹக் பண்ணிட்டு அப்படியே கீழே குழிஞ்சு டயாங்கோட கணத்தில் வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்துட்டு லவ் யூ ஸோ மச் டயாங்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டயாங்க வந்து அப்படியே நிமிர்ந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, ஸோ அவங்க ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. இன்னமும் உங்களுக்கு ஜங்கு குடி சொல்லவும் டக்குன்னு கண்ணில் கண்ணீர் தேங்கிடுது. அதை டக்குன்னு தொடச்சிட்டு அப்படியே நிமிர்ந்து அப்படி சொல்கிறது எக்குவாங்கல்ல, அவனோட ஹஸ்பண்டோட ஜங்குக்கோட லிப்ஸில் வந்துட்டு ஒரு கிஸ் பண்ணுறாங்க. பேட்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே அப்படி குனிஞ்சிட்டு கீழே வைக்கப்பட்டுக்கிட்டு லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கோட அந்த பன்னி ஸ்மைல் வருது. அவங்களோட டிம்பிள் இருக்குல்ல ஜங்குக்கு லைட், அதெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே டேயாங்க அப்படியே பார்க்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க டேயாங்க வைக்கப்பட்டுக்கிட்டே. உடனே ஜங்குக்கு டேயாங்க அப்படியே இருக்குமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னமோ அந்த உலகத்துக்கிட்ட இருந்து மொத்தமாக டேயாங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், எல்லாத்துக்கிட்ட இருந்து மறைச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருக்குமா ஹக் பண்ணிக்க டேயாங்க அப்படி இருக்குமா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கோட கை வந்து அப்படியே டேயாங்கோட பேபி பம்ப் போகுது, அப்படியே வந்து தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போதான் திடீர்னு ஏதோ ஹாரன் சத்தம் கேட்குது. ஒன்று டேயாங்க வந்து பயந்து அவங்களோட பம்பை வந்து அப்படி இருக்குமா பிடிக்கும், ஜங்குக்கும் இருக்குமா பிடிக்கும். இந்த ஜங்குக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது. எவன்டா அவன் என்னோட பேபிஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணது, பயமுடுத்துனது அப்படின்ற மாதிரி திரும்பி ஒரு 40 வயசுல ஒரு மெயில் நின்றுட்டு இருக்காங்க ஒரு பர்சன். ஸோ அவங்கள பார்த்து அப்படியே முறைக்க அவனே அவர் வந்துட்டு ஓகே காம் டவுன் யங் மேன், காம் டவுன். எனக்கு தெரியுது வீட்டுக்கு போய் ரொமான்ஸ் பண்ணலாம், நடு பார்க்கிங் லாட்ல இருந்து ரொமான்ஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்க இப்போதான் டேக்குக்கு 2 பேருக்கு வந்து ஞாபகமே வருது. ஆமா 2 பேர் நடு பார்க்கிங் லாட்ல இருந்து 2 கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு கீழே கொஞ்சம் சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க வந்து ஜங்குக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ 2 பேர் சாரி கேட்டுட்டு அவங்களோட காருக்குள்ளே போகிறாங்க. காருக்குள்ளே போய் உட்காந்து 2 பேர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல, விழுந்து சிரிக்கிறாங்க. காட் தே டூ மச் இன் லவ். இப்போ கட் பண்ணால் டயாங் தான் அவங்களோட லிவிங் ரூமில் 4 BHK இருக்கக்கூடிய ஒரு பெரிய வில்லா தான். ஸோ அதில் வந்துட்டு லிவிங் ரூமில் உட்காந்துட்டு நல்லா வந்து ஸ்ட்ராபெரிஸை வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்களோட போட்டி லிப்ஸ் இருக்குல்ல, டயாங் சாப்பிடும்போது அப்படி தானே சாப்பிடுவாங்க. அப்படியே சமைச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல கிச்சன்லேருந்து ஒருத்தர் வந்து அப்படியே லவ் டூயி ஐஸோட டயாங் அப்படி பார்த்துட்டே இருக்காங்கன்னு. ஆமாம் ஜங்கு தான் கிச்சனில் இருந்து சமைச்சிட்டு இருக்காங்க. டயாங்க்கு பிடிச்ச சாப்பாடு சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே எட்டி பார்த்து அப்பப்போ பார்த்துக்கிறாங்க டேயாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு லவ் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து அழகாக சமைச்சிட்டு இருக்காங்க. டேயாங்க அப்போ தான் தெரியாமல் ரிமோட் மேலே கைப்பற்றுறதா சேனல் மாறிடுது. டேயாங்க அப்படியே டென்ஷன் ஆகும், ஒரு மாதிரி எப்படா சேனல் மாற்றல அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்களுக்கு புரியுது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு சேனலை மாற்றலான்னு போகும்போது தான் நியூஸ் அவங்களோட கண்ணில் படுது. இராணுவத்தின் ஜெனரல் திரு யான் லீ அவர்கள் இன்று அதிகாலை ஊடகத்தினரை சந்தித்த பொழுது அவர் எல்லையில் நிகழக்கூடிய போர் பதற்றம் குறித்து பேசினார். போர் மிகவும் கடுமையாக நடந்து வருகிறது அப்படின்னு டிவியில் நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. டேயாங் இதை பார்த்தோன்னே அவங்க கண்ணெல்லாம் அப்படியே பெருசாகுது. டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு கீழே குனிஞ்சு அவங்களோட பேபி பம்ப் தான் பார்க்குறாங்க. அவங்களோட கையை வச்சு அப்படி பேபி பம்ப் அப்படியே 2 கையை வச்சு அப்படியே ப்ரொடெக்டிவாக பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அப்படியே தடவி கொடுத்துட்டு டக்குன்னு இம்மிடியேட்டாக திரும்பி அவங்களோட ஹஸ்பண்ட் கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி பதட்டமாகுது, அழுக வர மாதிரி இருக்குது. அப்படியே அவங்களோட கீழ் உதடு வந்து லிப்ஸ் அந்த இது வந்து அவங்க பல்லு கீழே வச்சு அப்படியே கடிச்சிட்டு டே
பயப்படாத, உனக்கு தெரியும்ல ஜாங்கிக்கு உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. டே ஆஃபில் தானே இருக்கான், அவன் போகலாம் மாட்டான். குழந்தை பிறக்கிற வரைக்கும் என் கூட தான் இருப்பான், போக மாட்டான், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேயாங் அவங்களுக்குள்ள அவங்களே பேசிட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து இப்போ தான் டேபிளில் வந்துட்டு அவங்க செஞ்ச டிஷ்ஷெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லுக் அப்படியே தள்ளி நின்று பார்க்குறாங்கப்பா நல்லா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு வந்து பின்னாடி இருந்து டேயாங் ஹக் பண்ணுறது ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு ஃபேஸில் அப்படியே அவங்கள அறியாமலே ஒரு பெரிய ஸ்மைல் வருது. அப்படியே திரும்பி டேயாங் வந்து பார்க்குறாங்க. டேயாங் உடனே ஜங்குக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டில் அவங்களோட ஃபேஸ் வச்சு அப்படியே மறைச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து திடீர்னு ஏன் டேயாங் இப்படி பண்ணுறாங்கன்னு புரியல. ஹக் பண்ணுறாங்க தான், நான் எப்படி சொல்கிறது, இது வந்து ஜங்குக்கு வந்து புரியுது என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பிரேக் பண்ணிட்டு டேயாங்கோட ஃபேஸை பார்க்கலான்னு போகிறாங்க. ஆனால் டேயாங் வந்து ஹக்கை பிரேக் பண்ணவே விட மாட்டாங்க. இன்னும் இறுக்கமாக பிடிக்க இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு சரி எனக்கு ஏதோ தோணுது போல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கொஞ்சம் இறுக்கமாக ஹக் பண்ணுறாங்க. பேபி வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, அது பம்ப் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இவ்வளோ ஆக்ட் பண்ண முடியுமோ அப்படி ஆக்ட் பண்ணுறாங்க. டேமா என்னாச்சு, எங்கேயும் போகாது குக்கி, என் கூட வேறு அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்லவும் ஜங்குக்கு மனசு ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுது. என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு இருந்துட்டு எங்கே போகிறேன், நான் எங்கேயும் போகல டேமா, நான் இங்கே தானே இருக்கேன், உன் கூடவே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து இன்னும் இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அந்த ஹக் அப்புறம் பிரேக் பண்ணவே இல்லை. டேயாங்க்கு ஏதோ ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு டேயாங் வந்து இன்னும் இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேயாங் இப்படி ஜங்குக்கோட ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து அவங்களோட காது இருக்குது. ஸோ ஜங்குக்கோட ஹார்ட் பீட் வந்து அவங்களுக்கு அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது. அதை கேட்டுகிட்டே வந்து அந்த எப்படி சொல்கிறது, டைனிங் டேபிளில் நடுவில் நின்றுட்டு டைனிங் டேபிள் பக்கத்தில் நின்றுட்டு ரெண்டு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு டிஸ்டர்ப் ஹக்கை பிரேக் பண்ணல. அப்புறம் இப்படி பீஸ்ஃபுல்லான மூமெண்ட் வந்து திடீர்னு வந்து ஜங்குக்கு வந்து ஃபோன் கால் வருது. ஸோ இந்த ரிங்டோனில் வந்து அப்படியே கட் ஆகும். ஜங்குக்கு வந்து ஒரு கையில் டேயாங் அப்படி ஃபஸ்ட்டு சுற்றி இப்படி பிடிச்சிட்டு இன்னொரு கையில் ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த காலர் ஐடி பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படி ஃபேஸில் வேறு மாதிரி ஆகுது. உடனே டக்குன்னு வந்து ஹக்கை பிரேக் பண்ணிட்டு டேமா ஒரே ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு போகாது, என் கூட வேறு. டேமா நான் எங்கேயும் போகல, சரி நான் இங்கே தான் இருப்பேன், என் தங்கம் இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் அங்கே நிற்க வச்சு ஜங்கு கொஞ்சம் தூரமாக போய் அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க அப்படியே ஒரு பாவமாக கண்ணு வச்சுட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, பால்கனி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதில் திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட பின்முதுகு தான் வந்து டேயாங்க்கு தெரியுது. ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறாங்க. அவங்களோட வாய்ஸ் டோன் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. எஸ் சார், ஐல் பி தேர் பை த ஈவினிங் சார், தேங்க்யூ சார், பாய் சார் அப்படின்ற மாதிரி மட்டும் பேசுகிறாங்க. பேசிட்டு இப்படி ஃபோனை கட் பண்ணிவிட்டு பேக்கெட்குள்ளே போடுறாங்க. போட்டுட்டு அவங்க முன்னாடி பார்க்குறாங்க, ஒரு 2 ரெட் ரோஸ் இருக்குது. ஓகேவா, ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி 2 ரெட் ரோஸ் இருக்குது. பார்க்குறாங்க, பார்த்து ஒரு மாதிரி சேடான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே திரும்புகிறாங்க. அவங்க ஹார்ட் பீட் எல்லாம் அப்படி ரைஸ் அப் ஆகுது. டேயாங்க்கு இங்கே அதுக்கு மேலே ஹார்ட் பீட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஜங்குக்கு அப்படி திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா டேயாங் வந்து டீர் சொல்கிறது பப்பி ஐஸ் இருக்கும், பாவமாக அப்பாவி குழந்த மாதிரி ஒரு கண்ணை வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்கு சுத்தமாக உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. அப்படி டேயாங்க பார்த்து டேமா போறியா, எப்போ போகிற, நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும் அவ்வளோதான், எங்கிட்டே அவங்க உடஞ்சி போயிடுறாங்க. டக்குன்னு கீழே குனிஞ்சு அவங்க வயிற்றை தான் பார்க்குறாங்க. அப்படியே வந்து அவங்க கையை வச்சு அந்த குழந்தைக்கு வந்து சரி பதட்டப்படாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தடவி கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தடவி கொடுக்குறாங்க. அவங்க கண்ணெல்லாம் கலங்குது, அப்படியே கண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வருது, இப்படி அழுகிறாங்க. இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அவங்க இப்படி ஜங்குக்கு வந்து திடீர்னு பார்டர் கிளம்பி போகிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த தடவை என்னமோ தெரில, ஏனோ புரியல, அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல ஜங்குக்கா, எனக்கு புரியுது, கண்ட்ரி தானே ஃபஸ்ட்டு, நான் பரவாயில்ல, நான் ஓகே தான், ஆனால் அழுக தெரியல ஜங்குக்கா, அழுகையா வருது ஜங்குக்கா. அவ்வளோதான், ஜங்குக்கு இங்கே மூச்சே நின்று போச்சு. டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணல, அப்படியே ஓடி போய் அவங்க டேட்டு போட்ட கையில் ஓடி டேயாங்கோட வச்சு பிடிச்சி டேயாங்க அப்படியே அவங்க நெஞ்சுக்குள்ளே வச்சு அப்படியே அணைச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேயாங்க அப்படியே அழுகிறாங்க. இப்படி சொல்கிறது அவங்களால தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக அழுகிறாங்க. ஜங்குக்கோட ஷர்ட்டே நனைஞ்சு போச்சு, ஸோ அந்தளவுக்கு அழுகிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இருக்காங்க. ஒரு பக்கம் ஹஸ்பண்ட், இன்னொரு பக்கம் கேப்டன் ஜியோன். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்.
2மே பார்த்தாகணும் இல்லையா? பாவம். ஸோ இப்போ கட் பண்ண ஜங்குக் தான் அவங்களோட பெட்ரூமில் வந்துட்டு அவங்களோட பெட்டில் ஷேரிங் பெட், அதாவது டேகுக்கோட ரூமில் வந்து பெட்ரூமில் வந்து இந்த சூட்கேஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. ஜங்குக்கு வந்து சூட்கேஸுக்கும் கபோர்டுக்கும் நடந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மற்ற எசென்ஷியல்லாம் இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து இப்படி வச்சுட்ருக்காங்க. ஒன்று ஒன்றா அடிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து. அப்போ தான் டேங் வந்துட்டு, காலையிலே கிளம்புறியா ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு அப்படி திரும்புறாங்க. அப்படியே நின்றுறாங்க. ஒரு நிமிஷம் நடந்துட்டு இருந்தவங்க நின்று அப்படி திரும்பிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஒரு குட்டியாக ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. வாய் திறந்து பேசலையே. ஏன் அப்படின்னா வந்து வாய் திறந்து பேசிட்டாங்க அப்படின்னா அழுதுருவாங்க. அவங்க விட பயங்கரமாக ஜங்குக்கு அழுதுருவாங்க. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால வாய் திறந்தே பேசலை. அப்படியே கீழே மட்டும் குனிஞ்சிட்டு ஆமான்ட்டு தலையாட்டிட்டு அவங்க வேலையை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் என்னமோ மனசுக்கு ஜங்குக்கு கேட்கவே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நிறைய தடவை ஜங்குக்கு இப்படி போயிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் இந்த செப்ரேஷன், அந்த திரும்ப மிலிட்ரிக்கு போகும்போதும் இந்த செப்ரேஷன் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படியும் யாரோ வந்துட்டு நைஃப் எடுத்து நெஞ்சில் வச்சு கிழிச்சா இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும். டேயாங்க விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு மனசே இருக்காது. டேயாங்குமே அப்படி தான் ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. இப்போ டேயாங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ரெக்னென்சி ஹார்மோனை பற்றி ஜங்குக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிவிட்டு த்ரோட் அப்படியே கிளியர் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ கவலைப்படாத டேமா, நான் ஹயாங்கிட்ட பேசிட்டேன். அண்ணன் வந்து உங்க கூட இருப்பாங்க, முன்ன பத்திரமா பார்த்துப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோட பெரிய டைகர் பேபியையும் குட்டி பேபி கப்பையும் அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க, சரியா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல, சிரிச்சிட்டே சொல்ல டேயாங்க்கு ஒரு மாதிரி ஷையாகிடுது. அப்படியே கீழே குழிஞ்சு அவங்க வயிற்றுல கையை வைக்கிறாங்க. ஸ்வேர் டேயாங்க்கு வந்து அந்த பேபியோட ஹார்ட் பீட் வந்து உங்கள் கையில் வந்து ஃபீல் ஆகுது. டேயாங் அப்படி சிரிச்சிட்டே அப்படி தடவி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் அது சரி ஜங்குக்கா, நீ எப்போ திரும்ப வருவ? அதுதான் ஜங்குக்கு பார்த்துட்டு இருந்த வேலையை அப்படியே நிறுத்தி இப்படி டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங்கில் நேரம் வந்து இந்த டோர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் சாஞ்ச மாதிரி நின்று தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டோர் வேக்கு அது எல்லாம் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கு எல்லா லக்கேஜெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சு, எல்லா ட்ரெஸ்லையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படியே டேயாங் கிட்ட போகிறாங்க. டேயாங் அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. போய் ஜங்குக்கு வந்து டேயாங்கோட சாஃப்டான கையை இவங்களோட ரஃப்பான கையில் அப்படியே பிடிச்சி, இங்கே வா ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கு கூட்டிகிட்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சுட்டு டேயாங்க்கு முன்னாடி முட்டி போட்டு உட்காந்து டேயாங்கோட தைஸை வந்து அப்படியே தடவி கொடுக்குறாங்க. லவ்வான ஒரு அஃபெக்ஷனோட அப்படியே தடவி கொடுக்குறாங்க. தடவி கொடுத்துட்டே சொல்கிறாங்க, பேபி உனக்கு தெரியும்ல, நான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன். ஆமாம், நீ உனக்கு தெரியும்ல, இப்போ தான் எனக்கு கால் வந்துச்சு, பேஸில் இருந்து தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் அ கேப்டனாக நான் அங்கே இருக்கணும், பேட்டில் ஃபீல்டில் நான் அப்போ அங்கே இருக்கணும், போகாமல் இருக்க முடியாது பேபி, உனக்கு தெரியும்ல. ஜங்குக்கா நீ நீ கேப்டன் தானே? கேப்டன் அங்கே நேரில் போகணுன்னு அவசியம் கிடையாதுல்ல, நீ அசஸ் பண்ணணும், அதுன்னு உன்னோட வேலை. அது நீ என்ன பண்ணலாம்ல, எதுக்கு எதுக்கு பேபி இங்க பாரு இப்படி டென்ஷன் ஆகக்கூடாது. காம் டவுன் எனக்காக ப்ளீஸ். என் சக்கரை கட்டி இல்லை, என் வெள்ளை குட்டி இல்லை. காம் டவுன் எனக்காக, பேபிக்காக காம் டவுன். இப்போ டேயாங்கு ஜங்குக்கோட கையை இருக்குமா பிடிச்சிட்டு அப்படியே அன்ஈவனான பிரெத் எல்லாம் அப்படியே வந்துட்டு நார்மல் ஆகுது. அப்படியே கொஞ்சமாக அப்படியே காம் டவுன் ஆகுறாங்க. அப்புறம் தான் ஜங்குக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. டேமா இங்கே பாரு, உனக்கு தெரியும்ல, நான் வந்து என்னோடய சோல்ஜர்ஸ் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்துட்டு நாங்கள் பேட்டில் ஃபீல்ட் போக மாட்டேன், நான் பார்டர் போக மாட்டேன்னு நான் சொல்ல முடியாது. அது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோடய டியூட்டி அப்படின்ற மாதிரி சொல்லவும் டேயாங் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கா, நான் வேணாம் பேபி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், நான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் பத்திரமா இருப்பேன், சரியா? ஆனால் இப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ணால் எனக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உனக்கு தெரியும்ல. ஜங்குக்கா ஏன் அல்லாத ஜங்குக்கோட ஆப்பிள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சீக்ஸில் அப்படியே கண்ணீர் எப்படியோ அடிதுட்டே அவங்க வந்து அப்படியே அந்த கண்ணீருக்கு அப்படியே கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு, அப்போ எப்போ திரும்ப வருவேன்னு வந்து சொல்லு. ஏமா உனக்கு தெரியும்ல, என்னால் எப்போ திரும்ப வருவேன்னு குறிப்பிட்டெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே பார்டரில் இருக்க டென்ஷன் முடிகிற வரைக்கும் என்னால் இங்கே வர முடியாது, புரிஞ்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லவும் டேயாங்க்கு வந்துட்டு இங்கே அழுகு இன்னும் அதிகமாக வருதா. அவங்களோட லிப்ஸ் எடுத்துகிட்டு போய் பல்கடியில் வச்சு அப்படியே கடிச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்புறம் ஜங்குக்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு டேமா, உனக்கு தெரியும்ல நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, உன்னையும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்புறம்
அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு டேயாங்கோட கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ கண் அப்படியே வந்து டேயாங்கோட வயிற்றுக்கு போகுது, அந்த பேபி பம்ப் போகுது. ஜங்குக்கு அவங்க கையை எடுத்துகிட்டு போய் அப்படியே பேபி பம்பில் வைக்கிறாங்க. அப்படியே கையை வச்சுட்டு அந்த அந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு டேடா லவ் யூ ஸோ மச் பேபி, சொல்ல போனா ஸோ 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 மச். டேடாக்கு நீங்கன்னா உயிர், டேடாக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டேடாக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருந்துச்சு, அதாவது என் கப் கேக் இந்த உலகத்துக்கு வரும்போது நான் தான் உங்களை முதல்ல தூக்கணும்னு ஆசை இருந்துச்சு. உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நான் தான் உங்களை தூக்கணும். ஆனால் பாரு, உங்கள் அம்மா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா. உங்கள் அம்மா ரொம்ப பேட் இல்லை பேபி, ஆனால் பரவாயில்ல. டேடாக்கு இப்போ உங்களை நெஞ்சோட அணைச்சு பிடிச்சிக்கிட்ட போதும் அப்படின்ற மாதிரி ஜங்கு கண்ணு முட்டை கண்ணீர் அழுகிறாங்க. டேயாங் அப்படி ஜங்குக்கு கீழே குனிஞ்சு பார்த்து ஜங்கு பேபி கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது டேயாங்க்கு ஒரே அழுக. டேயாங் அப்படி வாயில் அப்படி கையை வச்சுட்டு அப்படி பயங்கரமா அழுகிறாங்க. ஜங்குக்கு அப்படியே டேயாங்கோட பேபி பம்புக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே நிமிர்ந்து டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங் அப்படியே ஷோல்டர்லாம் அப்படியே குலுங்குது, அந்த மாதிரி அழுகிறாங்க. ரொம்ப ரொம்ப அழுக வருது. இன்னும் ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. டேயாங்க அப்படி பார்க்கவும் டேயாங்க பார்த்து அவங்களோட கன்னத்துல அப்படியே கை வச்சு ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி பிடிச்சிட்டு, பேபி அல்லாத பேபி, நான் ப்ராமிஸ் பண்றேன், கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன். இல்ல தங்குக்கா, நானே கொண்டு போட்டுருவேன். இப்பெல்லாம் பேசாத, அது என்ன கடைசி மூச்சு, இப்பெல்லாம் பேசாத தங்குக்கா, பேசாத. சரி 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 நான் பேசல ஷூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டேயாங் வந்து இருக்கமா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு டேயாங்கோட க்ரௌன் இருக்கும்ல, அதாவது உச்சந்தலையில் அப்படியே வந்து முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. டேயாங் காம் டவுன் ஆகுற வரைக்கும் முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு இன்னொரு கை வச்சு அவங்க கண்ணீரை அவங்களே அப்படியே தொடச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு அந்த ஹக் அப்படி பிரேக் பண்ணவே இல்லை, அப்படி இருக்கவும் பிடிச்சிருக்கு. டேயாங்கும் ஜங்குக்கோட ஷர்ட் பின்னாடி முதுகில் வந்துட்டு அப்படியே இருக்கமா ரெண்டு கையும் அப்படி வச்சு பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு அப்படியே அழுத்திட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே காம் டவுன் ஆகுறாங்க. அவங்க அப்படியே கண்ணீர்லாம் வந்து அப்படியே காஞ்சு போயிடுச்சு. கண்ணீர் இதுவும் இல்லை. ஜங்குக்கு பிடிச்சிருந்தாங்கல்ல, இந்த ஷர்ட் பிடிச்சிருந்தாங்கல்ல, அது அப்படி கொஞ்சமாக லூசன் ஆகுது. அவங்க ஹார்ட் பீட்டு நார்மல் ஆகுது. இப்போதான் ஜங்குக்கு அது ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கு டேயாங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்ப டேயாங்கோட லிப்ஸில் மட்டும் ஒரு பேட்ச் மட்டும் பண்ணிட்டு டேயாங்க வந்து அப்படியே பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க. அப்படி இப்போ அவங்களோட சைடில் படுக்க வச்சுட்டு அவங்கள ஹெல்ப் பண்ணிட்டு ஜங்குக்கு போய் அவங்களோட சைடில் படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு இப்போ டேயாங்கோட ஒரு கை வந்து ஜங்குக்கோட ஒரு கை வந்து டேயாங்கோட இடுப்பில் இருக்குது, ஓகேவா. இன்னொரு கை வந்து டேயாங்கோட முடி, அந்த முடியை வந்து அப்படியே கோதி விட்டுக்கிட்டே இருக்குது. டேயாங் தூங்குற வரைக்கும் அப்படியே வந்துட்டு அந்த இருக்குமா கிட்ட பிடிச்சிட்டு அப்படி முடியை கோதி விட்டுக்கிட்டே அப்படியே டேயாங் வந்து அப்படி தூங்க வைக்கிறாங்க. டேயாங் ஒரு வழியாக நல்லபடியாக படுத்து தூங்கிடுறாங்க. லைக் ரொம்ப அழுதுட்டாங்கல்ல, ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க, தூங்கிட்டாங்க. ஆனால் ஜங்குக் தூங்கவே இல்லை. அப்படியே டேயாங்கோட முடி அப்படி கோதி கொடுத்த மாதிரி அப்படியே டேயாங்க பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக அப்படி பார்த்துட்டே இருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணல. அவங்களே அறியாமல் ஜங்குக்கோட கண்ணில் அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்குது. டேயாங்க ஃபேஸையும் உங்கள் வயிற்றையும் மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முடியவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்கணும், அப்படி நைட் ஃபுல்லாக அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் அவங்களோட கப் கேக், அவங்களோட குழந்தை, ஸோ அது வந்து கொஞ்சம் இவ்வளோ சீக்கிரம்னாலும் அவங்க கைக்கு வந்துடலாம். மேபி வித் ஆர் வித்தவுட் ஃபாதர், அதாவது அவங்க அப்பா அவங்க கூட பிறக்கும்போது இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ, ஏன்னா மிலிட்ரி போயிடுவாங்களா, அந்த இதில் சொல்கிறேன், ஓகேவா. அந்த மாதிரிலாம் ஜங்குக்கு தோணுது. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டே வந்து அந்த டேயாங்கோட லிப்ஸில் வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்டே அழுகிறாங்க. ஜங்குக்கோட உதட்டெல்லாம் அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, வாபிள் ஆகுது, அப்படியே நடுங்கொள்ள நம்ம அழுகும்போது சத்தம். ஆனால் வந்து ஒரு துளி சத்தம் வெளியில் வரல. சத்தமே போடாமல் அழுதுட்டு டேயாங்கையும் சரி அவங்க வயிற்றையும் சரி பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு விடிஞ்சா கிளம்பணுமா, அந்த சூரியன் வந்து நிலா வந்து கீழே போயிட்டு சூரியன் மேலே வரவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு தோணுது. பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி காலையில் விடிஞ்சு தானே ஆகணும். ஸோ காலையிலையும் விடியுது. ஜங்குக்கு வந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஆனால் சத்தமே போடாமல் டேயாங்க எழுப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க.
ஜங்குக்கு இப்போ கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க. அயன் பண்ண யூனிஃபார்ம், மேலே தொப்பி போட்டு எல்லாம் போட்டு ரெடியாகி நிற்கிறாங்க. கண்ணெல்லாம் வந்துட்டு அப்படியே ஐஸ் பிளாக் மாதிரி இருக்குது. ஒரு கேப்டனாக நிற்கிறாங்க. ஆனால் கண்ணாடி வழியாக பின்னாடி டேங் தூங்கிட்டு இருக்கிறது தெரியுது. அது பார்க்கும்போதே அவங்க கண் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சாஃப்டன் ஆகுது. லாஸ்ட் டைம் அப்படியே திரும்பி டேங்கை பார்த்துட்டு அவங்களோட கன்னத்தில் ஒரு முத்தம், அவங்களோட ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கக்கூடிய லிப்ஸில் வந்து ஒரு லாங் பேட்ச் டேங்கை எழுப்பிடாத மாதிரி கொடுத்துட்டு அடுத்து அவங்க கை ஸ்ட்ரைட்டாக அவங்க பேபி பம் தான் போகுது. அதை அப்படியே தடவி கொடுக்குறாங்க. தடவி கொடுத்துட்டு அப்பா வர வரைக்கும் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும், சரியா என் கப் கேக்கே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து வயிற்றுலேயும் ஒரு பேட்ச் பண்ணுறாங்க. பண்ணிட்டு நஸ் ஆகுறதுக்கு என்றைக்குமே பயந்தது கிடையாது. ஆனால் என்னமோ திரும்ப இவங்க 2 பேர்த்தையும் என்னால் வந்து ஹோல்ட் பண்ண முடியாதோன்னு தோணுது. கடவுளே இவங்களை பார்த்துக்கோ, நல்லபடியாக எல்லாம் அமையணும் அப்படின்ற மாதிரி ஒரு தடவை ப்ரே பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க. ஜங்குக் எதுவுமே சட்டை எதுவுமே போட்டுறாமல் அப்படியே கிளம்புறாங்க. ஜங்குக் அவங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு கேதர் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ வந்து கடமை இழைக்குது. ஆஸ் அ கேப்டன் ஜியோனா அவங்க வந்து போகணும். ஆனால் வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. போகிறதுக்கு மனசே இல்லை. பட் இருந்தாலும் எந்த ஆர்மி சோல்ஜர்கிட்ட நீங்கள் போய் கேட்டாலும் அவங்க சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், கண்ட்ரி கம் ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஜங்குக்கு வந்து அவங்க மனசை கல்லாக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ மெயின் டோரோட க்ளோஸ் பண்ணி கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சத்தம் கேட்கல, அந்த மாதிரி கேட்குது. டேயாங் இங்கே கண்ணு முழிக்கிறாங்க. டேயாங்க்கு வந்து ஒரு மாதிரி என்னமோ திடீர்னு தூக்கத்தில் இருந்துச்சுன்னு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. கண்ணை நல்லா வந்து சிம்டி நல்லா தூக்கத்தில் போக்கிட்டு இப்படி முழிக்கிறாங்க. முடிச்சு பார்த்தா பக்கத்தில் பெட் வந்து எம்டியாக இருக்குது. ஜங்குக்கை காணும். அவ்வளோதான். டேயாங்க்கு வந்து ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அந்த பாத்ரூமில் ஷவர் சத்தம் அதுவும் கேட்கல. அங்கே பாத்திரத்தை புரட்டிட்டு இருக்க அந்த சத்தமும் கேட்கல. சாப்பாடோட ஸ்மெல்லும் அவங்க மூக்குக்கு வரலை. ஒரு கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிஸ், ஒரு ஹக், ஒரு குட் பை எதுவுமே சொல்ல முடியல. டேயாங் அவ்வளோதான் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி கத்திட்டு அந்த பிளாங்கெட்டை தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அப்படியே நிற்கிறாங்க. நின்று அப்படியே பேல்கனிக்கு போகிறாங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க முடியுமா? ஓட முடியாது இல்லை, அஃப்கோர்ஸ் இந்த சுச்சுவேஷனில் ஓட முடியாது. ஸோ அப்படியே நடந்து போகிறாங்க. நின்று போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு பிளாக் கலர் கார் வந்து அவங்க வீட்டு வாசலேருந்து அப்படியே கிளம்புது போகுது. டேயாங் வந்து இங்கேருந்து கத்தணும் போல இருக்குது, அவங்க உட்காந்து கத்தணும்னு இருக்குது. ஆனால் அவங்களால முடியல. அது முடியாது, பண்ணக்கூடாது. போகிற ஜங்குக்கு கத்தி கூப்பிடுறது நல்லது கரெக்ட் இல்லைல்ல. ஸோ டேயாங் வந்து அப்படியே அவங்க கையை வாயில் வச்சுட்டு அப்படியே அழுகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகிறதுக்கு முன்னாடியே ஒரு குட் பை கூட சொல்ல முடியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வடியுது. அப்படியே கீழே உட்காந்துறாங்க. பால்கனியில் உட்காந்து அப்படியே இந்த கார் போகிறது அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு கை வந்து அவங்க பம்பில் வச்சுட்டு பேபி வந்து காம் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க டென்ஷன் ஆக பேபியும் ஆகும் இல்லையா. ஸோ அதையும் காம் டவுன் பண்ணிட்டு பாவம் அவங்களால என்ன பண்ணுறதுன்னே தெரில. இந்த நேரம் பிடிக்குது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு அப்புறம் அழுகையை நிப்பாட்டிட்டு அப்படியே எந்திரிச்சு பொறுமையாக பெட்ரூம் போகிறாங்க. போயிட்டு பெட்டில் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக அழுகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் புருஷனை ரொம்ப மிஸ் போய் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லையா, உங்களுக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஃபோன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வருது. தேடுறாங்க. அதுக்கப்புறம் இல்லை ஃபோன் பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணி பேசிட்டாங்கன்னா ஜங்குக்கு வீக் ஆகிடுவாங்கல்ல. இவங்க அழுகிறத கேட்டால் அங்கே போகிற மனுஷனுக்கு போகிறதுக்கு இருக்குமா? முடியாது இல்லை. அதனால அதுவும் பண்ண முடியல. டேயாங் அவங்கள எவ்வளோ காம் டவுன் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்க வயிற்றில் இருக்க குழந்தைக்காக அவங்க ப்ராப்பராக ப்ரீத் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் அவங்களுக்கு மண்டைக்குள்ளே ஓடுது. அப்போ தான் ஜங்குக்கோட குரல் அவங்க காதுக்குள்ளே கேட்குது. டேயாங்கா இங்கே பாரு, உனக்கு டென்ஷனாக இருந்துச்சுன்னா ஒரு விஷயம் பண்ணணும், பூவை மோந்து பார்த்து அழகாக வந்து கேண்டில் ஊதணும், பண்ணு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொன்னது டேயாங்க்கு வந்து இப்போ காதுக்குள்ளே ஓடுது. ஆக்சுவலாக எக்ஸசைஸ் தான். பூவை வந்து பார்க்குறதுன்னு என்ன, மூச்சு இழுத்து விடுறது, கேண்டில் ஊதுறதுன்னு என்ன, வாயால் இப்படி ஊதுறது. ஸோ அப்படி பண்ணும்போது ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதை அப்படின்னு ஜங்குக்கு சொன்னது டேயாங்க்கு வருது. ஸோ அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அந்த மாதிரி அவங்கள காம் டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ காம் டவுன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சமாக அவங்களுக்கு திரும்ப தூக்கம் வருது. தூக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரும்ப வந்துரு சீக்கிரம் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னை ஜங்குக்கு அங்கே நினைக்கிறாங்க. இங்கே டேயாங் நினைக்க கட் பண்ண ஜங்கு காரில் நான் சீக்கிரம் வந்துடுவேன் பேபி, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அங்கே நினைக்கிற மாதிரி அந்த சீன் அத்தோட முடியுது.
இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் டேங்க் வந்து 20 மிஸ்டு கால், ஒரு 20 மிஸ்டு கால் பக்கம் வந்துடுச்சு. யூங்கி வந்துட்டு கீழேருந்து பால்கனி மேலே ஏறி போய் என்ன ஆகணும்னு பார்க்கணுன்ற அளவுக்கு யோசிச்சுட்டாங்க. ஏன்னா டேங்க் ரொம்ப அழுது நல்லா தூங்கிட்டாங்களா, அதனால உங்கள் காலிங் பெல்லும் உங்கள் காதில் கேட்கல, மிஸ்டு காலும் உங்கள் காதில் விழுகலை. டேங்க் வந்து கதவு திறந்த உடனே ஜிமினாவும் சரி, ஜிமினா வந்து யூங்கியோட ஹஸ்பண்டு, யூங்கி வந்துட்டு ஜங்குக்கோட அண்ணா, ஓகேவா, கூட பிறந்தவங்க தான். ஸோ அவங்க வந்துட்டு ஜிம்மினா ஓடி வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க. அவங்க கண்ணில் ஜிம்மினா கண்ட கண்ணீரே வந்துச்சு. அவ்வளோ பயந்துட்டாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ ரொம்ப பயந்துட்டாங்க. யூங்கியுமே அப்படி தான் உடனே போய் டேங்கோட தலையில் வந்து அப்படி தட்டி கொடுத்து அவங்க வந்துட்டு ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்க, டேங்க இருந்துட்டு இல்லை நான் தூங்கிட்டேன் அவங்க, எனக்கு தூக்கம் வந்துடுச்சு, நான் வந்து அதனால தான் ஃபோன் சைலண்ட்டில் இருந்தது, எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ க்யூட்டாக சொல்லும் போது யாருக்கு வந்து திட்டுறக்கு மனசு வரும். ஸோ அவங்க திட்டலாம் இல்லை. இப்போ வந்து டேங் வந்துட்டு அவங்க நேரம் வரைக்கும் டேங்க் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் திடீர்னு வந்து யூங்கி வந்துட்டு ஜெமினா ஹக் பண்ணிட்டு அவங்கள வந்து தலையை பேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா ஜிம்மினா அழுதுருப்பாங்களா, ஸோ அவங்களை காம் டவுன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இது பண்ணவும் டேங்க் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் ஞாபகம், ஷங்குக்கோட ஞாபகம் வந்துடுது. ஒரு மாதிரி பாவம் பிள்ளை எங்கே போயிடுச்சு, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஜங்குக்கு போயிட்டாங்களா, இன்ன வரைக்கும் ஒரு கால் கூட வரல, சேஃபாக ரீச் ஆகிட்டேன்னு கூட ஒரு கால் கூட வரல. ஏன்னா அவங்களுக்கு ஃபோன் அலோட் கிடையாது. பேட்டில் ஃபீல்டுக்கு நீங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது, அலோட் கிடையாது. அது சோல்ஜர்ஸ் நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தானே, அவங்களுக்கு எப்பயாவது தான் நேரம் கிடைக்கும், எப்பயாவது தான் பேச முடியும். ஸோ டேங்கை பொறுத்த வரைக்கும் எப்பயாவது ரெஸ்ட் டைம் கிடைக்கும் போது ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணும். ஃபோன் பேசுகிறதோட ஜங்குக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் டேங்குக்கு தோணும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து தேடும் இல்லையா, அது ரொம்ப ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அவங்க வெளியில் காமிச்சிக்கல, பட் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து டேங் வந்துட்டு டாக்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. டாக்டர் வேறு யாரும் கிடையாது, நம்ம சின்ன தான், எஸ் கிம் சோக் சின், அவர் தான் வந்து டாக்டர். ஸோ வந்துட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க டேயாங் கிட்ட. மிஸ்டர் ஜியோன் டேயாங், உங்கள் பேபி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது, இப்போ குழந்தை வந்து பொசிஷனுக்கு வந்துடுச்சு, இன்னும் ஒரு 4 நாளில் வந்துட்டு எப்படியும் வந்துட்டு பெயின் வந்துரும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து அட்மிட் ஆகிக்கோங்க, ஒரு ப்ரீ பிளான்டான டெலிவரி மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேயாங் வந்து இப்படி ஜிமினை வந்து டாக்டர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் டாக்டர். டேயாங் என்ன சொல்கிற, மாட்டேன் ஜிமினா. மாட்டையா, புரியல, நான் அட்மிட்டெல்லாம் ஆக மாட்டேன். டேயாங் என்ன விளையாடுறியா, ஜிம்னா புரிஞ்சுக்கோ ஜிம்மினா, ஜங்குக்கு வரட்டுமே, அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வருவாங்க, அவங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு ப்ளீஸ். ஜங்குக்கு ரொம்ப ஆசை, எங்களோட ஃபர்ஸ்ட் பேபி இல்லை, ஜங்குக்கு ரொம்ப ஆசை, அவர் தான் முதல்ல தூக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அவர் வரட்டுமே ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர் அப்படின்ற மாதிரி டேங் வந்து ஒரு பப்பி ஐஸை வச்சுட்டு கேட்கவும், சின்ன கேள்வி ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. வந்து ஜிம்மினா இருந்துட்டு சொக்சின் டாக்டர் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, டாக்டர் சின்ன வந்து சிரிச்சுட்டே டேங்கோட தலையில் வந்து தட்டி கொடுத்துட்டு, சரி ஓகே டேங்கா, உனக்காக வேணா ஒரு 7 to 9 நாள் வரைக்கும் டெலிவரி வந்து டிலே பண்ணலாம், ஆனால் இங்கே பாரு, உனக்கு பெயின் வந்துருச்சு, லேபர் பெயின் வந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து அட்மிட் ஆயிடணும், அதுக்கப்புறம்லாம் நீ வெயிட் பண்ணக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேங்க இருந்துட்டு சரி 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 அப்படின்ற மாதிரி இப்போதான் வந்து பிள்ளைக்கு ஃபேஸே பிரைட்டாக இருக்குது, சிரிச்சுட்டு டிங்கின்னு தலையாட்டவும் சின்ன வந்து சிரிச்சுட்டு இதுக்கு ஒரு குழந்தையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து சின்னும் நம்ம யூங்கியும் தான். 2 பேருக்குமே வந்து டேயாங் ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் எப்படா வந்து குழந்தை வெளியில் வரும், அவங்க எப்படா வந்து மாமாவும் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேயாங் வந்துட்டு இப்போ லிவிங் ரூம் கவர்ஸில் உட்காந்துட்டு அவங்க வந்துட்டு கிச்சன் பார்த்துட்டு இருக்காங்க. கிச்சனில் வந்து யூன்மின் 2 பேர் சமைச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்துட்டு கப்பிள் சமைச்சா அப்படி இருக்கும், கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த மாதிரி தானே இருக்கும். 2 பேரும் முட்டிக்கிறது, அதுக்கப்புறம் ஹக் பண்ணிக்கிறது, ஸோ அந்த மாதிரி க்யூட்டாக வந்து சமைச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேயாங் இதை வந்து பார்க்குறாங்களா, பார்க்கும்போது டேயாங்கே அறியாமல் டேங்க்கு சிரிப்பு வருது. அவங்களோட பழைய மெமரியெல்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக் தான். பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு இப்போ வந்து டேயாங் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. டேயாங் வந்துட்டு சூப் வந்து செஞ்சிட்ருக்காங்க, அது வந்து அப்படியே கிண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. டேயாங் வந்துட்டு சொல்லுங்க கேப்டனுக்கு என்ன வேணுமா? அதுவா, எனக்கு ஒரு டவுட்டு. டவுட்டா, என்ன டவுட்டு? அதுவா, எனக்கு நம்ம பேபிக்கு யார் ஃபேவரட் டேடாவாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன கேப்டன் சந்தேகம், நான் தான் ஃபேவரட் டேடாவாக இருப்பேன். டேயாங்கா, அப்பெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது டேமா, அப்பெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, நான் தான் பேபியோட ஃபேவரட் டேடாவாக இருப்பேன். இப்போ டேயாங்க்கு 3 மாதம் ஆச்சு, ஓகேவா? அந்த 3 மாதமா லைட்டாக பேபி பம்ப் தெரியாது, லைட்டாக அந்த கர்வ் மட்டும் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு டேயாங்கோட பம்ப்பு. ஆனால் டேயாங்க இருந்துட்டு, ஜங்குக் என்ன சொல்கிறீங்க, அதுதான் முடியாது, நான் தான் பேபியோட ஃபேவரட் டேடாவாக இருப்பேன்.
டேயாங்கா நான் அடிச்சு சொல்றேன், நான் தான் அவனும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் தான் ஃபேவரட் டேடாவா இருப்பேன். ஏன்னா நான் என்னோட பேபியை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து எப்படி சொல்றது, ஸ்ட்ராங்கா போல்டா இருக்கவங்க தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவங்க பைசப் அப்படியே காமிக்கிறாங்க, அந்த கையை வச்சு பைசப் காமிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி காமிக்கணும்னு டேயாங்க இருந்துட்டு, லூஸ் மாதிரி பேசாத ஜங்குக்கா, எனக்கு தெரியும் என் பேபியை பத்தி, என் பேபிக்கு வந்து பிரிட்டியான திங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், நல்ல பிரிட்டியா கார்ஜியஸா இருக்கிறது தான் பிடிக்கும், அதனால என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாட்டி அங்கே வைக்கப்பட்டு கீழே விழுந்துட்டு அவங்களோட முடியை எடுத்துட்டு போய் அவங்க கொஞ்சம் லாங் ஹேர் தான், ஸோ முடியை எடுத்துட்டு போய் காதுக்கு பின்னாடி வைக்கவும் ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாங்களா, ஜங்குக்கோட அந்த டாபிக்ல வந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்கன்னு ஜங்குக்கு இருந்துட்டு, இங்கே பாரு என்னை வந்து மூட மாத்தாத. நான் என்ன ஜங்குக்கா மூட மாத்துறேன், ஒன்றுமே பண்ணலையே ஏங்கா, சரி விடு, எனக்கு இது என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷனா? என்ன சொல்யூஷன்? அதான் நம்ம பேபி பொறுத்த வரைக்கும் 2 டேடாவாக இருந்தா பேபி கன்ஃபியூஸ் ஆகும், அதோடவும் நமக்குள்ள ஃபைட் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன அதான் ஜங்குக்கா, என்ன வழி? பெசாட்டி நான் டேடாவா இருக்கேன், நீ ஏன் அம்மாவா இருக்க கூடாது? அம்மாவா? ஆமா அம்மா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை கேட்டோடனே டேங் அப்படியே ஃப்ரோஸ் ஆகி அப்படி நின்றுடுறாங்க. அவங்க சொல்லும் போதே வந்து நான் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கு, ஆனால் டேங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வந்து ஹார்ட் பீட்லாம் வந்து ஒரு மாதிரி அது ஒரு ஃபீல் இல்லை, ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. டேயாங்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு, ஏன்னா டேயாங் ஜங்குக்கு 2 பேருமே பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க, இப்போ இல்லை. ஸோ வந்து இந்த யூனிவர்ஸே சொல்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டேயாங்க்கு சந்தோஷமாக இருக்குன்னு டேயாங் வந்துட்டு, ஓகே ஜங்குக்கா நான் தான் அம்மாவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறாங்களா. அப்போ தான் ஜங்குக்கோட ஃபேஸே மாறுது. ஜங்குக்கு வந்துட்டு பத்தியா ஈஸியாக ஜெயிச்சிட்டேன், இப்போ நான் தான் என்னோட குட்டி கப் கேக்கோட ஃபேவரட் டேடா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங்க்கு வந்து அட்டப்பட்டும் பாவி ஜியான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு சொல்லுங்க மிஸ்டர் ஜியா, ஏண்டா நடிச்ச பிடிக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து இந்த ஸ்பேட்டில் இருந்திருக்கும்ல கிண்டிட்டு இருந்த கரண்ட் எடுத்து ஒரு அடி போட்டாங்க. ஜங்குக்கு வலிக்குது. ஸோ அதை அடி போடும்போது லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் இந்த சூப் வந்து டேயாங்கோட மூக்கில் இருக்கு. ஓகேவா, ஜங்குக்கு போய் அந்த மூக்கில் இருக்க சூப்பை நிக் பண்ணிட்டு, பேபி சூப் நல்லா இருக்கு, ஆனால் வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்வீட்டாக இருக்கு, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் நல்லா இருக்குமே. சால்ட்டு தானே வேணும், இதுவும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஓட டேயாங்கு தரத்த கொஞ்சம் தூரம் ஓடுறாங்க. அதுக்கப்புறம் டேயாங் கொஞ்சம் ஓடக்கூடாது இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ ஜங்குக்கு இருந்துட்டு ஓகே சமாதானம் வெள்ளக்குடி சமாதானம், சரியா, நீ ஓடக்கூடாது பேபி பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் பக்கத்தில் வந்து டேயாங் ஹக் பண்ணிட்டு லவ் யூ பேபி லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க்கு வந்து கிஸ் கொடுக்க டேயாங் இருந்துட்டு பொறுக்கி பயில ஏதோ சொல்லி சமாளிச்சிருவேல லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது அந்த இன்னைக்கு நடந்திருக்குமா அதை நினைச்சிட்டு இப்போ ப்ரெசென்ட்ல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் யோசிச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த சிரிப்பு அழுகியா மாறுது. ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஸோ அப்படி கண்ணில் கண்ணீர் அப்படி ஒரு அழுக. டேயாங் வந்து இப்போதான் ரியாலிட்டிக்கு வராங்க, சத்தம் ஏதோ கேட்குது, ரியாலிட்டிக்கு வராங்க. ஜிமினாவும் யுங்கியும் தான் டேயாங் பக்கத்துல வந்து முன்னாடி நின்றுட்டு டேயாங் என்னாச்சு நீ ஓகே தானே ஏன்டா அழுகுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினா கேட்க ஒன்னு டேயாங் இருந்துட்டு ஜங்குக்கு மிஸ் பண்ற ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிச்சிடறாங்களோ. இவங்கி போயிட்டு டேயாங்கோட முன்னாடி முட்டி டேயாங் பஸ் எது உட்காந்துருக்காங்க, சோஃபாவில் உட்காந்துருக்காங்களா, இவங்க வந்து முன்னாடி முட்டி போட்டு உட்காந்துட்டு இங்கே பாரு டேயாங்கா ஜங்குக்கு ஒன்றும் இல்லை சரியா, நான் இப்போ கூட அவன் நல்லா இருக்கான், சீக்கிரம் வந்துடுவான் சரியா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை டேயாங்க இருந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி தலையாட்ட உன்னை ஜூங்கி இருந்துட்டு இங்கே பாரு உன்னை என்ன இப்போ ஜங்குக்கு தானே பார்க்கணும், எனக்கு தெரிஞ்சு அந்த பைபிளில் பார்க்கறதுக்கு அப்படியே வந்து முயல் குட்டி மாதிரியே இருக்கும், நான் வேணா வந்து ஒரு முயல் அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க முயல் இயர்ஸா அது வாங்கி வந்து அந்த மாதிரி ஒரு இது வேணா ஹேட் பண்ண போட்டுக்கிட்டுமா ஜங்குக்கு ஒரு வரைக்கும் என்ன ஜங்குக்கா நினைச்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங்கு ஜிம்மினா 2 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே டேயாங் வந்து சிரிச்சுட்டு ஹயாங் ஏங்க இப்படி இருக்கீங்க, காமெடி பீஸா இருக்கீங்க அப்போ ஹயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல யூங்கிக்கு வந்து டேயாங் ரொம்ப பிடிக்கும், அதோட வந்து ஃபர்ஸ்ட் பேபி அவங்க ஃபேமிலியில. ஸோ அதனால வந்துட்டு டேயாங்க பத்திரமா பார்த்துக்கணும், எப்படி சொல்கிறது நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஸோ வந்துட்டு இது டேயாங் சிரிக்க வைக்கிறதுக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பட் நார்மலி இவங்க வந்து ரொம்ப கோல்டு பர்சன், ரொம்ப கோல்டு பர்சன், அதான் டேயாங்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்படி தான் சிரிச்சிட்டே இருக்கணும். சாப்பிட்றியா, சாப்பாடு ரெடி, சரி ஹயாங் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் அடிக்கிற லேண்ட்லைன் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஜிம்மினி அடிக்கலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே டேயாங் நானே எடுத்துறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்து ஃபோன் வந்து எடுத்து காதில் வைக்கிறாங்க. ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த சைட்லேருந்து எந்த விதமான சத்தமுமே வரல, ஒரு மாதிரி டெட் சைலண்டாக இருக்குது. டேயாங்க்கு வந்து புரிஞ்சிருது
ஹலோ அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்க, அந்த பக்கத்துல இருந்து டேமா அப்படின்னு குரல் கேட்கவும் அவ்வளோதான். எனக்கு இங்கே கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியல. தாரையாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே கட் பண்ண ஜங்குக் நைட் டைம் ஓகேவா. ஜங்குக்கு வந்து ஒரு செவுத்துல சாஞ்ச மாதிரி உட்காந்துட்டு அப்படியே மேலே வந்து நிலா இருக்குது. ஸோ நிலாவை பார்த்துட்டு இருக்காங்க. நிலாவை பார்க்கும்போது டேங்கோட ஃபேஸ் மாதிரி இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு எப்படி ஃபோனில் பேச உடனே டேங்க இருந்துட்டு ஜங்குக்கு அங்கேருந்து பதில் வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கோட கை வந்து கீழே மண் அந்த புல் அது எல்லாத்தையும் வந்து நோண்டிட்டு இருக்கு. ஸோ நோண்டிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மேலே நிலா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவ்வளோதான், இங்கே ஃப்ரோஸு, என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ உங்களுக்கு வாயிலேருந்து வார்த்தை வரலன்னு ஜங்குக்கு இருந்துட்டு டேமா சொல்லு, சரி என் பெரிய கப் கேட்கும், என் குட்டி கப் கேட்கும், என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்கவும் அவங்க வந்து இங்கே குழந்தை மாதிரி எப்படி தலையாட்டுறாங்க. பாவம் அவங்களுக்கு ஃபோனில் வந்து பேச தெரியாதுன்றது கூட ஞாபகம் இல்லை. குட்டி குழந்தை மாதிரி தலையாட்டிகிட்டே அப்படி கண்ணில் கண்ணீர், ஒரு வாயை திறக்கிறாங்க மூடுறாங்க, என்ன பேசணுன்னு டேங்க் வார்த்தை வரல. அப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி டேங்க் இருந்துட்டு ஒரு 2 பேபியும் ரொம்ப மிஸ் பண்ணுது, ரொம்ப. இங்கே பாரு பேபி, தெரிஞ்சு அல்லாத, ஏன் அல்லாமல் பேசு. நான் நல்லா இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தெரியுமா. அப்படியா ஜங்குக்கா, நல்லா இருக்கியா? பொய் சொல்லல. நான் ஏன் பேபி பொய் சொல்ல போகிறேன்? நான் நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன். என்னோட மீட்டி பைசப் சூப்பராக இருக்கு. பைசப்பா கையில் அடிபட்டுருக்கா ஜங்குக்கா? கையில் இல்லையே, கையிலலாம் அடிப்பில்லை, நல்லா தான் இருக்கேன். ஜங்குக்கா என்கிட்ட போய் சொல்லாத. இல்லடே அங்கா, கவலைப்படாத டேமா, நான் நல்லா. அங்கக்கா போய் சொல்லாத, எனக்கு தெரியும் கையில் அடிபட்டுருக்கு தானே. அது அது ஒன்றும் இல்லை பெருசா. அப்போ அடிபட்டுருக்கு அப்படி தானே? வலிக்குதா? கட்டு போட்டியா? முதல்ல கிளீன் பண்ணியா? ரொம்ப அடிபட்டுருச்சா? ஆழமா அடிபட்டுருச்சா? எப்படி அடிபட்டுச்சு? பேபி 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 மூச்சு விடு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும் டேங்க இங்கே மூச்சு இழுத்து விடுறாங்க. அப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப வலிக்குதா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனல, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்கவும் டாப்பிக்கை மாற்றுறதுக்காக கேட்குறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுது. டேங்கோடி லைட்டாக சிரிச்சுட்டு அவங்க பேபி பம்பை கேர்ஸ் பண்ணி கொடுத்துட்டேவும் சொல்கிறாங்க. ஜங்குக்கா போன ஜங்குக்கா டாக்டர்கிட்ட, டாக்டர் சொன்னாங்க பேபி ஹெல்த்தியாக இருக்குது, அப்புறம் பேபி வந்து பொசிஷன் வந்துடுச்சாமா, இன்னொரு 4 நாளில் வந்துட்டு இப்படி லேபர் பெயின் வந்துடும் சொல்லிட்டாங்க ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் டேங் பேச பேச டேங்க்கு வந்துட்டு அந்த பேபி கிக்கு வந்து ஃபீல் ஆகுது. அவங்க பேபி பேசும்போது இவங்க பேசும்போது பேபி கிக் பண்ணுது. அந்த ஜங்குக்கு ஃபேஸில் அவ்வளோ பெரிய ஸ்மைல். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் உங்களோட சாம்ப் வந்து இந்த உலகத்துக்கு வரப்போறான்ல. ஸோ அதை நினைக்கும் போது ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னொரு பக்கம் ஜங்குக்கோட மனசே வலிக்குது. நாங்கள் குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் பூமிக்கு வரும்போது பக்கத்தில் இருக்க முடியாது. ஸோ அது நினைக்கும் போது ஒரு மாதிரி சங்கடம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ஜங்குக்கு சிரிச்சிட்டேவும் அப்படி பன்னி ஸ்மெல் வருது. ஸோ டிம்பிளோட அப்படி சிரிச்சிட்டேவும் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பேபி அப்போனா நீ வந்து அட்மிட் ஆகணும்ல, போய் எப்போ அட்மிட் ஆக போற? பேபி பேபி பேசு. அப்போ நீ அட்மிட் ஆகிறதுக்கு ஒத்துக்கல அப்படிதானே? ஜங்குக்கா என்ன ஜங்குக்கா, ஏன் கோபப்படாத. நீ தானே சொன்ன எனக்கு தனியா போகிறதுக்கு பயமா இருக்கு, நான் இப்படி தனியா போய் அதை ஃபேஸ் பண்ணுவேன். நீ தானே சொன்ன என் கூட இருப்பேன்னு சொன்னல, நீ வரும்போது தான் நான் டெலிவரி பண்ணுவேன், நீ வராம நான் பண்ண மாட்டேன் போ. சரி சரி சரி, டென்ஷன் ஆகாத சரியா? சரி, நீ உன்னோட என்ன டிசிஷன் என்னவோ நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் உன்னை நம்புகிறேன். இங்கே பாரு பேபி, நான் டென்ஷன்லாம் இல்லை, கோலாம் பண்ணல சரியா? சரி தேங்க்யூ. ஆனால் பேபி இங்கே பாரு, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேள. உனக்கு நம்ம சோக்சி என்னை பற்றி நல்லாவே தெரியும், அயாங் பற்றி நல்லாவே தெரியும். அவர் நிறைய பேத்துக்கு டெலிவரி பார்த்துருக்காருல்ல, ரொம்ப நல்ல டாக்டர், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அதனால் நீ ஏன் போய் அட்மிட் ஆகக்கூடாது? சக்கரை கட்டியில் நான் சொல்கிறத கேள. ஜங்குக்கா திரும்ப இப்படி சொல்லாத. அப்போ நீ வரமாட்டியா? நீ வருவல்ல? வரணும். இங்கே பாரு பேபி, என்னால் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது சரியா? இங்கே நிலவரம் கொஞ்சம் சரியில்லை, இன்னும் எதுவுமே மாறல, இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் உன் டெலிவரிக்கு முன்னாடி, லேபர் பெயினுக்கு முன்னாடி நான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஒரு வேளை சப்போஸ் என்னால் வர முடியலை அப்படின்னா நீ ஸ்ட்ராங்கான ஒரு பிரேவான பையனாக இருக்கணும் சரியா?
ஜங்குக்கு ஆனால் பேபி இங்கே பாரு டேமா, ஆனால் அவனால எனக்கு வேணாம். எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ வந்து பிரேவாக இருப்பேன், ஸ்ட்ராங்காக இருப்பேன், பேபியை வந்து நமக்காக நம்ம பேபிக்காக இருப்பேன், பேபியை பத்திரமா பார்த்துப்பேன், உன்னையும் நல்லா பத்திரமா பார்த்துப்பேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. சரி ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? பேபியை பத்திரமா பார்த்துப்பேன், ஸ்ட்ராங்காக இருப்பேன், உன்னையும் என்னையும் பத்திரமா பார்த்துப்பேன், இனிமேல் அழுகக்கூடாது. சரி இனிமேல் அழ மாட்டேன். ஆனால் ஜங்குக்கா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டாம். இங்கே பாரு, இப்போதான் அழுக மாட்டேன்னு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணேன். திரும்ப உடனே அழுதுனா என்னடி அர்த்தம்? நான் அழுகல, எனக்கு கண்ணு இருக்குது, நல்லா வேர்த்துச்சு உன் கண்ணு, நீ இருக்க பாரு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் சிரிக்கட்டே அவங்க இங்கே சிரிச்சிடுறாங்க. சரி இங்கே பாரு, ஒரு வேளை என் பொண்டாட்டி என்னை ரொம்ப மிஸ் பண்ணானா இது பண்ணு. என்ன பண்ணணும் ஜங்குக்கா? அதுவா வேறு ஒன்றும் இல்லை, உன் கண்ணை ரெண்டையும் மூடிட்டு உன்னோட காது பக்கத்தில் இருக்கும் பார்த்தியா முடி, அதை அப்படியே எடுத்து உன் காதுக்கு பின்னாடி வச்சுட்டு அப்படியே உன் கண்ணை திறந்து பார்த்தோன்னா உன் கண்ணு முன்னாடி நான் நிற்பேன். என் கை ரெண்டையும் அப்படியே விரிச்சு வச்சு உன்னை ஹக் பண்ணுறதுக்கு வெல்கம் பண்ணி நிற்பேன். சரியா? அப்படியா? நிஜமாவே ஜங்குக்கா? நிஜமா தாண்டி பண்ணாட்டி ட்ரை பண்ணிப்பாரு, நான் இருப்பேன். வராமல் இரு, அப்புறம் ஒன்று வச்சுக்கிறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். சரி என் கப் கேக் என்ன சொல்கிறான்? உன் கப் கேக்கு அவங்க அப்பாவை சீக்கிரமாக பார்க்கணுமா, எப்படா வெளியில் வருது பாரு, இப்போ கூட உதச்சிட்டே இருக்கான், பயங்கரமாக போட்டு உதைக்கிறான். உங்கள் அப்பாவை டேடாவை சீக்கிரம் பார்க்கணும் போல், எப்படா வெளியில் வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியா? சீக்கிரம் சொல்லு, டேடாவும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் நான் உனக்காக ஒரு கவிதை எழுதினேன். கவிதையா? என்ன கவிதை ஜங்குக்கா? ஒன்று எழுதினேன், கேட்டுட்டு எனக்கு கிண்டெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? கிண்டெல்லாம் பண்ண மாட்டேன் ஜங்குக்கா, சொல்லு என்ன கவிதை எழுதியிருக்கேன்? என்ன கவிதை? அதுவா, நான் நடுராத்திரி அந்த நிலா கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா, அந்த நிலா வந்து சூரியனை பற்றி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் அதுக்கிட்ட ஒன்றை பற்றி தான் சொன்னேன். ஜங்குக்கா நிஜமானுமே சூப்பராக இருக்குடா, நீ சொன்ன மற்ற கவிதை விட இந்த கவிதை தான் செம்மையாக இருக்குது. எப்பயும் போலும் கவிதை மொக்கையாக இருக்குமோன்னு நினச்சிட்டேன். தேங்க்யூ. ஒரு நிமிஷம், அப்போ மற்ற கவிதை மொக்கன்னு சொல்ல வரியா? அதை நான் சொல்லி தான் தெரியணுமா ஜங்குக்கா? உனக்கே தெரியாதா நீ சொன்ன மற்ற கவிதைலாம் மொக்கதான்னு? உன்னை அப்படியே ஜங்குக்கா, அது ஜங்குக்கா என்னாச்சு? ஜங்குக்கா பேசு ஜங்குக்கா, உனக்கு ஒன்றா ஜங்குக்கா. ஹலோ டீமா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன் சார். எங்கள் 2 பேரும் வந்து இது இனிமேல் சார் நினைக்கிறேன் தெரியாமல் வந்துட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சிட்டா சார் வாங்க சார். ஹலோ ஜங்குக்கா. இங்கே பாரு, எனக்கு கொஞ்சம் போய் ஆகணும், எமர்ஜென்சி, அங்கே கூப்பிடுறாங்க, நான் போகணும். நான் நல்லா இருக்கேன், நினச்சி ஃபீல் பண்ணாத, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கோ. ஜங்குக்கா பத்திரமா இருக்கிறது அது போதும், பார்த்து பத்திரமா இரு. அப்புறம் ஒன்று மிஸ் யூ. அப்புறம் சீக்கிரம் ஜங்குக்கா சீக்கிரம் வந்துரு ஜங்குக்கா, ப்ளீஸ் சேஃபா பத்திரமா என்கிட்ட வந்துடுடா ப்ளீஸ். இப்போ கரண்டாக டயாங் வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு அவங்களுக்கு பேபி பம்பை வந்து அப்படி தடையை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு மண்டுக்கு என்ன யோசனைனா, ஜிம்மினாக்கும் யூன்மின் 2 பேர்த்துக்கு வந்துட்டு எப்படா வந்து குழந்தை பிறக்கும், அவங்க வந்து மாமா இல்லை, ஸோ குழந்தைய வந்து பார்த்துக்கணும், விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. டயாங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான், அந்த குழந்தை வந்து அப்படியே பார்க்கறதுக்கு வந்து ஜங்குக் மாதிரி இருக்கணும், ஜங்குக் மாதிரி தான் இருக்கும், அது பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாம்ஸ் இன்ட்யூஷன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒன்று தோணும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. டயாங்க்கு வந்துட்டு அப்படியே சொல்கிறது, கேப்டன் ஜியோனோட மினியேச்சர் வெர்ஷன் அவங்களுக்கு வேணும். அந்த முட்டைக்கண்ணு, அந்த போண்டா மூக்கு, அந்த லிப்ஸே இல்லாத லிப்ஸு, ஸோ அந்த மாதிரி அந்த பன்னி டீத்து இதெல்லாம் வச்சு ஒரு குழந்தை வேணும். பார்க்கும்போது அப்படியே ஜங்குக்கு வந்து எப்படி சொல்கிறது, அப்படி ஃபீல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டேங் வச்சுட்ருக்காங்க. எப்படா குழந்தை பிறக்கும், தூக்கணும், தன் கையில் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஆசை. அதை விடவும் ரொம்ப விஷ் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக்கு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜங்குக்கு எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து ஜங்குக்கோட கையில் அந்த குழந்தைய பார்க்கணும், ஜங்குக்கு வந்து அந்த குழந்தைய வச்சு விளையாடுறத பார்க்கணும், கொஞ்சத்தை பார்க்கணுன்னு டேங்க் ரொம்ப ஆசை. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே வந்து பெட்ரூம்குள்ளே அப்படியே நடந்து போகிறாங்க. ஸோ போக போக அவங்க காலில் அப்படியே வீங்கிருச்சா, அப்படியே பயங்கரமாக அவங்களுக்கு வலிக்க
வலிக்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி வலிக்குள்ள ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு நீர் கோர்த்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து பெட்டில் போய் உட்காந்துட்டு காலை ரெண்டையும் நீட்டி அவங்க காலை அவங்களே மசாஜ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இவ்வளோ பெரிய பெல்லியை வச்சுட்டு எப்படி பண்ண முடியும்? ஸோ பேபி பம்ப் இருக்கு இல்லையா, அதை பண்ண முடியல. ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வந்து கலங்குது, வலிக்குது உங்களுக்கு, பட் மசாஜ் பண்ண முடியல. ஸோ சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கால் அப்படியே எடுத்து கீழே வைக்கிறாங்க, கார்பெட்டில் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. திடீர்னு வந்து யாரோ அவங்க காலை எடுத்து அவங்க மடிமேல வச்சு அப்படியே மசாஜ் பண்ணி விடுற மாதிரி ஃபீல் ஆகுது. கீழே கொஞ்சம் பார்த்தா ஜங்குக் அப்படின்னு டேயாங் வந்து கேட்குறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அவங்க டேயாங்கோட கால் எடுத்து அப்படியே மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. டேயாங் வந்துட்டு அவங்க கையை எடுத்து அப்படியே ஜங்குக்கோட முடி வந்து கோதலான்னு போகிறாங்க. ஆனால் முன்னாடி இருந்த ஜங்குக்கு இப்போ காணும். ஜஸ்ட் அவங்களோட இமேஜினேஷன் தான். ஜங்குக்கு அப்படி வந்துட்டு போயிருக்காங்க. ஐயோ ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அப்படியே எழுந்திரிச்சு பால்கனிக்கு போகிறாங்க. பால்கனி டோரை ஓப்பன் பண்ணிட்டு போய் அப்படியே நிலாவை வந்து பார்க்குறாங்க. ஸோ கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் தான். ஏய் ஜங்குக்கா, உனக்கு ஏன் நிலான்னா அவ்வளோ பிடிக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து ஜங்கு கிட்ட கேட்குறாங்க. ஸோ இப்போ டீக்குக்கு 2 பேரும் இமேஜின் பண்ணிக்கோங்க. பால்கனியில் வந்துட்டு ஒரு 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 மேட்ரஸ் போடுவாங்க கீழே படுக்கிறதுக்கு, அந்த மேட்ரஸ் அதில் வந்து 2 பேரும் நேக்டாக இருக்காங்க. ஒரு ஒயிட் பெட்ஷீட் தான் அவங்க ஃபுல்லாக செஸ்ட் வரைக்கும் வந்து கவர் பண்ணியிருக்கு. டேயாங்குக்கு ஜங்குக்கு வந்து கீழே இடுப்பு வரைக்கும் கவர் பண்ணியிருக்கு. ஸோ 2 ஒரு ஜங்குக்கு வந்து டேயாங்கோட இடுப்பை சுற்றி கையை போட்டு இருக்குமா பிடிச்சிருக்காங்க. டேயாங் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் கை வச்சு ஜங்குக்கோட ஹார்ம்ஸில் வந்து படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் 2 பேர் இருக்காங்க பால்கனியில். ஸோ வந்து இப்படி டேயாங் கேட்கவும் ஜங்குக்கு அப்படியே இந்த வந்து நிலாவை பார்த்துட்டு சிரிச்சுட்டு தெரில, என்னமோ நிலவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு நிம்மதி கிடைக்குது. ஜங்குக்கோட கை இப்போ டேயாங்கோட முடிக்கு போகுது. ஸோ அப்படியே ஃபோர்ஹெட்டில் இருக்க முடியல அப்படியே எடுத்து விட்டுட்டே, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் மிலிட்ரி கேம்பில் இருக்கும்போது இப்படி தான் நிலாவை பார்த்துட்டே இருப்பேன், ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். அது ரொம்ப அழகாக நிம்மதியாக இருக்கும் பார்க்கும்போதெல்லாம். அது பார்க்கும்போதெல்லாம் அதில் வந்து யாரோ என் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். யாரோ கூட இருக்கிற மாதிரியா, புரியல. நிலா, நான் லவ் பண்ணுற பர்சனாக தெரியும்னு சொல்ல வரேன். த சம்மன் ஐ லவ். சம்மன் யூ லவ்வா? அது யாரு ஜங்குக்கா? வேற யாரு? நீ தான். நானா? என்னைய லவ் பண்ணுற? நான் புதுசாக கேட்குற? உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியாதா? உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். அப்போ எனக்கு புரியல, நிலாவை பார்க்கும்போது உன்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரோ யாரோ யாரோன்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த யாரோ நீ தானே உன்னை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. இது எப்படி தெரியுமா நான் கண்டுபிடிச்சேன்? அதை நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நிலாவை பார்க்கும்போது ஒரு நிம்மதி, அது அழகாக இருக்கும் எல்லாமே சொன்னேன் இல்லையா, அது நிம்மதி, நான் தனியாக இல்லை அப்படின்ற ஒரு இது, அதெல்லாம் ஒன்று பார்க்கும்போது எனக்கு கிடச்சிச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நிலா சொல்ல வந்தது நீ தான் அப்படின்னு. எனக்கானவ நீ தான் எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஒன்று எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும், டேயாங்கு தெரியும் ஜங்குக்கு வந்து தன்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜங்குக்கு இது நாள் வரைக்கும் இப்படி கன்ஃபர்ஸ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. அது டேயாங் கண்ணில் அப்படியே கண்ணீரே தேங்கி நின்றுடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்படியே டேயாங் ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க செஸ்ட்டில் அவங்க ஃபேஸ் வச்சு அப்படியே மறைச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து இவன் என்ன புதுசாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங்கு அப்போ கல்யாணமான புதுசு ஓகேவா, அதனால வந்து டேயாங் வந்து இவங்களும் திரும்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. வித்தியாசமா? ஆமாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிலாவை பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நான் டீனேஜில் இருக்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிம்மதியாக இருந்தது. ஆர்மியில் இருக்கும்போது நான் தனியாக இல்லை, எனக்கு ஒரு பிரேவ்னஸ், ஒரு ஸ்ட்ரென்த் அது பார்க்கும்போது கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாம் இருந்தது அது முன்னாடி. ஆனால் ஒன்று பார்த்ததுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. டேயாங் வந்து அந்த பப்பி ஐஸோட அப்படியே ஜங்குக்கை பார்க்க, டேயாங்கோட லிப்ஸ் ஆல்ரெடி ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குமா, அந்த மூன் லைட் படும்போது அது வந்து அப்படி இன்னும் ரிச்சாக அப்படி தெரியுது. ஸோ மினுங்குது. ஜங்குக்கு அப்படியே அவங்க லிப்ஸை பார்த்துட்டு, நிலாவை பிடிச்சதுக்கு இந்த மாதிரி 1000 காரணங்கள் இருக்குது, ஆனால் ஒன்று பிடிச்சதுக்கு காரணமே இல்லை டேயாங்கா. எனக்கு தெரில, லவ் பொறுத்த வரைக்கும் அது காரணக்காரியை பார்த்தெல்லாம் வராது. இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன் லைக் தட். எனக்கு நீ எப்படி தான், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். ஐ லவ் யூ டேயாங்கா, ஐ லவ் யூ. அந்த மூன் லைட் வெளிச்சத்தில் ஸ்ட்ராபெரி லிப்ஸை இன்னொரு லிப்ஸை அப்படியே அட்டாச் பண்ணி, ஒருத்தரோட லிப்ஸ் இன்னொருத்தங்களுக்கு வந்து இன்னொருத்தங்களுக்காக மோல்டு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு அழகான ஒரு கிஸ்.
நல்லா அந்த நிலா வெளிச்சத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது முடிச்சுட்டு இப்போ வந்து டேங் அதெல்லாம் நினச்சிப்போ ப்ரெசென்ட்டில் வந்து நினச்சி பார்த்துட்டு அவங்க வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அவங்களுக்கே வெக்கமாக இருக்குது நினைக்கும் போது. ஸோ அப்படியே வந்துட்டு நிலாவை பால்கனி டோர் வழியாக பால்கனியில் தான் நிற்கிறாங்க. ஸோ நின்றுட்டு அப்படியே நிலாவை வந்து பார்க்குறாங்க. நிலாவை பார்த்துட்டு டேங் இருந்துட்டு, என்ன மிஸ்டர் மூன் பார்க்கறதுக்கு பொறாமையாக இருக்குது தானே? ஏன் பொறாமப்படாமல்? த வேர்ல்ட் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் அண்ட் அலைவ் ஜியான் ஜங்குக், ஐ மீன் கேப்டன் ஜான் எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம், ரொம்ப ஒரு பொறாமப்பட்டுக்காது சரியா அப்படின்ற மாதிரி நிலாவை பார்த்து சொல்லிட்டு அப்படியே வந்து நாக்கு வந்து வெளியில் நீட்டி காமிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி காமிச்சிட்டு, இங்கே பாரு கேப்டன் ஜான் மட்டும் அதையும் புருஷன் மட்டும் இங்கே வரட்டும், இங்கே உன் கண்ணு முன்னாடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லவ் மேக்கிங் பண்ணலை, நாங்கள் பண்ணுறதை பார்த்து அந்த 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 வானத்தில் அந்த இருக்கு பார்த்தி அந்த க்ளவுட்ஸ் அதெல்லாம் இழுத்து வச்சு உன் கண்ணை முடிப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நான் சொன்னதை செய்வேன், செய்யலைன்னா என் பேர் ஜியான் டேயாங் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிலாவை பார்த்து கண் அடிச்சுட்டு டேயாங் வந்து அப்படியே திரும்பி ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ ரூம்குள்ளே போகும்போது, அப்புறம் இங்கே பாரு என் புருஷன் அங்கே தனியாக இருக்கார் இல்லையா, நான் இல்லாத நேரத்தில் அவருக்கு கம்பெனி கொடு, அவரை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து ரூம்குள்ளே போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும், நிஜமானுமே இந்த மாதிரி ஒரு பாட்டு உண்டு. இந்த இது படிக்கும்போது எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் வானிலா நானுமே முகில் இழுத்து கண் மூடுமே, நெஞ்சினிலே சாங், நெஞ்சினிலே அந்த பாட்டு. சரி ஓகே ஃபைன், அந்த பாட்டில் இந்த லிரிக்ஸ் வரும். ஸோ பேக் டு த ஸ்டோரி போகலாம். இப்போ டேயாங் வந்துட்டு பால்கனி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, அது மீன் அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு கார்டன் ஒன்று இருக்குது, குட்டி கார்டன் இருக்குது. ஸோ அது ஜங்குக்கும் அவங்களும் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு அப்படி வெளியில் நடந்து வராங்க பேர் ஃபுட்டாக, அதாவது செருப்பு எதுவுமே போடாமல் நடந்து வராங்க. அந்த புல்லில் அப்படியே கால் படுது. ஸோ அப்படி வர ஜிம்மினா வந்து ஹாலில் உள்ளே உட்காந்துட்டு, ஹால்லேருந்து பார்த்தா வெளியில் கார்டன் தெரியும். ஸோ உள்ளே உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்காங்க. டேயாங் வந்துட்டு அப்படியே மூச்சு இழுத்து விடுறாங்க. நேற்று நைட்டு தான் மழை பெஞ்சு வெடிச்சிருக்கா, நேற்று தான். ஸோ அதனால் வந்துட்டு நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது, நல்லா வந்து காற்றெல்லாம் வந்து சில்லுன்னு இருக்குது, அந்த ஒரு வாசமே இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அந்த மழை வாசம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. டேயாங் வந்து அப்படி நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு அவங்க பேபி பம்பை வந்து அப்படி தடவி கொடுத்துட்டு அப்படியே பேட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, ஒன்றுன்ற மாதிரி. ஸோ பேட் பண்ணி கொடுக்க பேபி வந்து பயங்கரமாக கிக் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல், அப்படி கிக் பண்ணிகிட்டு இருக்கேன். டேயாங்கோட கண்ணுக்கு அப்போ தான் வந்துட்டு முன்னாடி இருக்க 2 ரோஸ் படுது, ரெட் ரோஸை. அது எப்படின்னா வந்துட்டு ஒரு ரோஸ் இன்னொரு ரோஸை கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, ஒட்டின மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்க்கவும் டேங்க் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாமா? எல்லோரும் மேலே பாருங்க. டேமா இங்கே என்ன பண்ணுற, நான் உன்னை காணும்னு உங்கள் வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன். அதுவா ஜங்குக்கா, நேற்று நர்சரி போயிருந்தேன்னா அங்கே இந்த 2 செடியை வாங்கிட்டு வந்தேன், அதுதான் நட்டு வச்சிட்ருக்கேன். செடியா? என்ன செடி? அதுவா ரெட் ரோஸ் ஜங்குக்கா, ரெட் ரோஸா? உனக்கு ரெட் ரோஸ்க்கு அர்த்தம் தெரியும்ல? எனக்கு தெரியாதே, சொல்லு தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து அதுக்கு அர்த்தம் தெரியும். ஒரு நாள் டேயாங் சொல்லி கேட்கணுன்னு தான் சும்மா கிண்டல் பண்ணி பார்க்குறாங்க. டேயாங் வந்துட்டு, இது கூட தெரியாதா ஜங்குக்கா? இது தெரியாமல் யாராவது இருப்பாங்களா? ரெட்னாலே என்ன, லவ் தான். ஸோ ரெட் ரோஸும் அஃப்கோர்ஸ் லவ் தான் சொல்லும். நான் உன் மேலே வச்சுருக்க லவ் மாதிரி, நம்ம 2 பேரும் மாதிரி. ஓ அப்படி என்ன லவ் பண்ணுற ஜங்குக்கா? சரி விடு ஜங்குக்கா, கையில் மண்ணா இருக்குது, அப்புறம் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். அதில் 2 ரெட் ரோஸு, ஒன்று நான் இன்னொன்று நீயா? அது ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கோட கை வந்துட்டு டேயாங்கோட இடுப்புக்கு போகுது. ஸோ டேயாங்கோட டிஷர்ட்டை தூக்கிட்டு அவங்க இடுப்புக்கு அப்படி பிடிக்கிறாங்க. டேயாங்க இருந்துட்டு அவங்க லிப்ஸை எடுத்துகிட்டு போய் அவங்க பல்லுக்குள்ளே வச்சு அப்படி கடிக்கிறாங்க. இந்த ஜங்குக்கு வந்து டேயாங் ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்கு இன்னும் டேயாங்க கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு டேயாங்க அப்படி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கா மண்ணு அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு அங்கே வந்து அப்படி இந்த கிஸ்ல மெல்ட் ஆக அப்படியே வந்து அந்த ஜங்குக்கு போட்டிருக்க டிஷர்ட் எல்லாம் அப்படியே மண்ணாக. ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு குஜல்சான ஒரு சீன் வச்சுக்கோங்களேன். ஜங்குக்கா போதும், சரி போதும், நானும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு போயிட்டு அவங்களுமே நர்சரி பேக் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு புது பாட் எடுத்து அதை வந்து அப்படி டிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தோண்டி அந்த செடியை வந்து உள்ளே வைக்கிறாங்க. அப்போ தான் டேயாங் வந்து அந்த என்ன செடின்னு பார்க்குறாங்க. டெஃபோடல்லா? எதுக்கு ஜங்குக்கா? டெஃபோடல் தெரியாதா? எல்லோ டெஃபோடல் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரீபர்த், நியூ பிகினிங், அதுக்கப்புறம் முக்கியமாக அன்ரிக்வயர் லவ். ஸோ இந்த மாதிரி குறிக்கும்.
அன்றைக்கு கோயிலவா? எனக்கு புரியல ஜங்குக்கா. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற. அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்தது இந்த அன்றை கோயர்லாம்? இங்க பாருட்டேயாங்க, எனக்கு தெரியும். நான் அந்த மாதிரி சொல்ல வரல. நான் ஒன்னு லவ் பண்றேன், நீ ஒன்னு லவ் பண்ற, அதெல்லாம் இங்க ஒன்றும் இல்லை. ஆனா 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 என்ன ஜங்குக்கா, ஒருவேளை ஒரு நாள் நான் திரும்ப வரலன்னா ஜங்குக்கா, இப்பெல்லாம் பேசாத ஜங்குக்கா. இல்லாட்டி அங்க ஒரு பேச்சுக்கு கூட இப்படிலாம் சொல்லாத ஜங்குக்கா, ப்ளீஸ் சொல்லாத. ஒருவேளை அப்படியே ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நீ என்கிட்ட வர்றதுக்கு முயற்சியை பண்ண மாட்டேன் ஜங்குக்கா. யார் சொன்னா, யார் சொன்னா? அதெல்லாம் நான் பண்ணுவேனே. அந்த கடவுள்கிட்ட கூட சண்டை போடுவேன், உன்கிட்ட திரும்ப வருவேன். ஆனா ஒருவேளை நான் என் கர்மா என்னை விடலைன்னா, அவங்க என்ன உன்கிட்ட வர விடலைன்னா, என்னால வர முடியலன்னா, சா இங்க பாருட்டையாங்க, ஒரு விஷயம் சொல்றேன். ஒருவேளை அப்படின்னால வர முடியல, அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நீ இதோ இந்த எல்லோ டெஃபடலை பார்க்கணும், இந்த பூவை பார்க்கணும். ஓ, நான் சொன்ன மாதிரி ரீபர்த், புது வாழ்க்கை, நியூ பிகினிங்கை குறிக்கும். உனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு லைஃபை புது ஜங்க் பார் சொல்றது முழுசா கேளு. பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும், எனக்கு அதுதான் வேணும். லூஸ் மாதிரி நான் லூஸ் மாதிரிலாம் பேசலடையாங்க, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நாளைக்கு நீ மூவ் ஆன் ஆகணும், லைஃப்பை நீ பார்க்கணும், புரிஞ்சுதா? போஜங்கக்கா, நீ இப்படிதான் எப்போ பார்த்தாலும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்ப. நல்லா இருக்கிற மூட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு ஐ ஹேட் யூ. டேயாங், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், போ, நான் கூட பேச மாட்டேன், போடா. டேயாங், நான் சொல்றது நீ கேளு ஜங்குக்கா. இங்க பாரு, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. நீ எனக்கு தான் சொந்தம், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். உன்னை யாரும் என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போக முடியாது. டீமனோ கடவுளோ ஏஞ்சல் என்ன வேணாலும் எடுத்துட்டு போகுது, அறலையும் முடியாது. நீ எப்பவுமே என்ன நிலான்னு தானே சொல்லுவ. அந்த நிலா கூட எப்பவுமே அந்த வானம் இருக்கிற மாதிரி எப்போ நீ கூட தான் இருக்கணும். என்னை விட்டு எங்க போக மாட்டேன், போ விட மாட்டேன்டா. இப்போ ப்ரெசென்ட்ல டேயாங்க தான் நினச்சி பார்த்துட்டு அந்த பூவை பார்த்து அழுகுறாங்க. அவங்களே தெரியல, என்னமோ அவங்களுக்கு கண்ணுக்குள்ள கண்ணீராக வருது. சரிங்க நிற்க வேணாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. திரும்பும் போது தான் திடீர்னு எப்பவுமே பேபி கிக் பண்ணும். ஆனால் இன்னைக்கு என்னமோ பேபி கிக் வித்தியாசமாக இருக்குது, ஒரு மாதிரி வலிக்குது, அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. ஜங்குக்கா, ஜங்குக்கா, ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி திடீர்னு ஜங்குக் ஞாபகம் உங்களுக்கு இன்னும் பதட்டமாகுது. ஒரு பக்கம் வயிறு வலிக்குதுன்னு, ஒரு பக்கம் பதட்டமா பயங்கரமா அடிச்சுக்குது. ஜிம்மின் அதை பார்த்துட்டு ஓடி வராங்க. டேங் டேங், என்னாச்சு? கண்ணு திரடா, கண்ணு திரடா, என்னாச்சு? ஜிமினா, ஜிமினா, ஜங்குக் என்னமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபீல் ஆகுதுடா, எனக்கு வலிக்குதுடா. ஜங்குக்கா, என்ன விளையாடுறியா? லேபர் பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தாச்சு, அங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஒன்று கூட்டிட்டு போகணும். இன்னும் போக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? போக மாட்டேன், நான் மாட்டேன். முதல்ல ஜங்கு கிட்ட பேசணும், அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜங்குக்கா பார்க்கணும், போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேயாங் அழுது அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து இவங்க எங்கேருந்து வராங்க. டேயாங், எங்க பாரு, நான் ஜங்கு கிட்ட பத்தி தான் பேசினேன். என்ன சொன்னாங்க? நல்லா இருக்காங்கல்ல? அவன் நல்லா இருக்கான், ரொம்ப நல்லா இருக்கான். சொல்ல போனோன்னா அவன் வந்துட்டு இருக்கான், அவன் ஆன் த வே, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அவன் வந்து உன்னை வந்து பிரேவான பையன், அவங்க எல்லாத்தையும் தனியா பார்த்துப்பான்னு சொன்னா நீ என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்க? ஜங்குக் நல்லா இருக்கான்ல? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கான். நீ முதல்ல கிளம்பு. ஜங்குக் உன்னை நம்புறான், உனக்காக இல்லைனாலும் குழந்தைக்காக. அவன் பாவம் இல்லை, இவ்வளோ நேரம் வழியை பார்த்துட்டு இருப்பான், குழந்தை பாவம். நீ கிளம்பு. சரியாயோ, நான் போறேன். நிஜமாலுமே ஜங்குக் நல்லா தானே இருக்காங்க? நல்லா இருக்கான் டேயாங், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து லேபர் வார்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. லேபர் வார்டு டோர் அப்படி க்ளோஸ் ஆகுது. அப்போ ஜிம்மினா வந்து அப்படியே யூங்கி பக்கம் திரும்பி, ஏன் யூங்கி இப்படி போய் சொன்னீங்க? இங்கே வந்து கட் பண்ணால் ஜங்குக் தான் இந்த மனித வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எனிமீஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு வர வழியே இல்லாமல் வந்து தன்னைத்தானே வந்து அழிச்சிக்கிறது, அதுதான் ஜங்குக் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ எனிமீஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக பாம் வந்து வீசிட்டு அங்கேருந்து பறந்து போய் ஒரு இடத்துல வந்து இப்போ குத்து உயிரும் கொலையுயிருமா கிடக்குறாங்க கீழே தரையில். உயிரே இல்லை, ஆல்மோஸ்ட் உயிர் போகுது. இப்போ ஜங்குக்கு அவங்க முன்னாடி ஃப்ளாஷ் ஆகுறதுல
ஒரே ஒரு விஷயம்தான் டயாங்கா. அது மட்டும்தான். ஜங்குக்கு முன்னாடி அப்படியே டயாங்கோட ஃபிகரு எப்படி சொல்கிறது, உங்கள் ஃபேஸ் எல்லாமே வந்துட்டு போகுது. ஜங்குக்கு உங்கள் கையெடுத்து உங்கள் வயிற்று குழந்தைய தடவணும்னு நினைக்கிறாங்க, முடியல. அதில் அப்படி கரைஞ்சி போச்சு. ஜங்குக்கு இப்போ 1008 அப்படி உள்ளுக்குள்ளே ஓடுது. அவங்க வாழ்க்கையே கண் முன்னாடி வந்துட்டு போகுது. மிலிட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி டயாங்க பண்ணி கொடுத்த சத்தியம், திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைக்கு பண்ணி கொடுத்த சத்தியம், டயாங்க பார்த்துக்கிட்டது, அங்கிட்ட அவங்க வந்து மாசமாக இருக்காங்க, குழந்தை பிறக்க போகுது, எல்லாம் ஜங்குக்கு மண்டைக்குள்ளே ஓடுது. பாவம் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ ஜங்கு கிட்ட வாயில வர வார்த்தை இது மட்டும்தான், சாரி டயாங்கா, சாரி. அப்பாவும் மன்னிச்சிடுறான். அப்பாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அவங்க அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ, லவ் யூ டயாங்கா, என்ன மன்னிச்சிருட்டேம்மா, மன்னிச்சிரு அப்படின்னு ஜங்குக்கு நினைக்கிறாங்க. அப்படியே அங்கே கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மூடுது. ஜங்குக்கோட உயிரும் பிரியுது. கடைசியாக அவங்க காதில் அவங்களுக்கு கேட்கறது இதுதான், ஒருவேளை அப்படியே இன்னும் ஒரே ஒரு புஷ் தான், ஒரே ஒரு புஷ் தான். என்னால் முடியாது, என்னால் இதுக்கு மேலே முடியல டாக்டர். இங்க பாரு, ஒரே ஒரு புஷ் பண்ணனா குழந்தை வெளியில வந்துடும். ஒரே ஒரு புஷ் பண்ண, என்னால முடியல, அவ்வளவுதான், என்னால முடியாது டேமா அப்படின்னு ஒரு சத்தம். டேயாங்க திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே அவங்க கிட்ட வராங்க. வந்து டேயாங்கோட முடி அப்படியே கோதிக்கு விட்டுட்டு டேயாங்கோட ரைட் ஹேண்ட் எடுத்து அவங்க 2 கைக்கு நடுவில் வச்சுட்டு டேயாங்கோட கையை வந்து அப்படி கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு புஷ். இல்லை ஜங்குக்கா, என்னால முடியலடா, போதும், முடியல. இங்கே பாரு, ஒரே ஒரு புஷ். என்னோட டேமா எவ்வளோ ஸ்ட்ராங், எவ்வளோ போல்டு. யோசிச்சு பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம குழந்தை நம்ம கையில் இருக்கும். ஒரே ஒரு புஷ், ஒரு புஷ் எனக்காக, நமக்காக. ஒன்னே ஒன்று. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஜியான் டயாங், உங்களுக்கு வந்து பையன் பிறந்திருக்கான். இந்தாங்க. முதல்ல அவங்க அப்பாட்ட கொடுங்க. அப்பாவா? எங்க? அதோ அங்க. அங்கயா? அங்க யாரும் இல்லையே. 8 வருஷத்துக்கு அப்புறம். டயாங் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இருக்கேன் ஜிமினா. என்னால் நம்பவே முடியல டயாங்கா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ அங்கே போகிறதுக்கு. ஜிமினா, சரி சரி, நான் எதுவும் சொல்லலை. அம்மா செல்லம் குக்கி, நீயும் மீன் அங்கிள் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணல, சம்மத்துக்குட்டியாக இருந்தல்ல? ஆமாம்மா, நான் சம்மத்துக்குட்டியாக இருந்தேன். சரி சரி. அம்மா, நம்ம இன்னைக்கு அப்பாவை பார்க்கறதுக்கு போகிறோமா? ஆமாண்டா தங்கம், அப்பா பார்க்கறதுக்கு போகிறோம். அப்பா வாங்கம்மா, வாங்க, உடனே போடலாம். அம்மா ஒரு நிமிஷம். அப்பாவுக்கு நான் அவரோட அயன்மெண்ட் ஆகி எடுத்தேன்னு தெரிஞ்சதுன்னா திட்ட மாட்டாரே? திட்டலாம் மாட்டார். வா போகலாம். வாங்கம்மா போகலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ட்ராவலுக்கு அப்புறம் இந்த சிமெண்ட்ரேட் இருக்கும்ல, கல்லறை, அங்கே தான் இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்காக வச்சுருப்பாங்கல்ல, அந்த கல்லறை தான். டயாங் வந்துட்டு நடந்து போகிறாங்க. அப்போ அவங்க 8 வயசு பையன் கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. பையனோட கையை இறுக்கமாக பிடிச்சிருக்காங்க. கண்ணு முழுக்க நைட்டு ஃபுல்லாக அழுத்திருக்காங்க போல், நல்லா தெரியுது அவங்க கண்ணு முழுக்க. அப்படி பஃப்டை சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. நடந்து போக அந்த பையன் தான் ஃபஸ்ட்டு போகிறான். அவங்க அப்பாவோட கல்லறைக்கிட்ட போயிட்டு ஒரு ஒயிட் கலர் ரோஸாக வைக்கிறான். பூ, ரோஸ் கிடையாது, ஒயிட் கலர் ஒரு பூ வச்சுட்டு, அப்பா, டேடா நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமா, எனக்கு இன்னையோட 8 வயசு ஆயிடுச்சு. நான் 8 வயசு பெரிய பையன் ஆயிட்டேன் டேடா. அப்புறம் எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை டேடா. ஆனால் டேடா, எனக்கு மற்றவங்கள பார்க்கும்போது நான் உங்களை ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஏன் டேடா என்னை விட்டுட்டு போனீங்க? மற்றவங்கெல்லாம் அவங்க அப்பாவோட ஷோல்டரில் ஏறி உட்காந்து விளையாடும்போது எனக்கும் அதை பார்த்து ஆசையாக இருக்குது டேடா. எனக்கும் உங்கள் ஷோல்டரில் ஏறிக்கணும்னு போல இருக்குது டேடா. டேங்க அவ்வளோதான். பின்னாடி உள்ளார கண்ணீரோட தான் நின்றுருப்பாங்க. இப்படி பையன் பேசுனதை பார்த்தோன்னே கையை எடுத்து வாயில் வச்சுட்டு குலுங்கி அழுகிறாங்க. ஷோல்டரில் அப்படியே ஷிவர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு அழுகை அவங்களால சுத்தமாக தாங்கிக்க முடியல. உடனே இந்த பையன் திரும்பவும் பேசுகிறான். டேடா, மிஸ் டேடா, இந்த ஹைட் அண்ட் சீக் கேம் எல்லாம் போதும் டேடா, என்கிட்ட திரும்ப வந்துருங்க டேடா, ப்ளீஸ் டேடா.
டேடா அப்படின்னு அந்த பையன் அழுகவும் அங்கே அப்படியே அந்த பையனை அப்படி பிடிச்சி இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி ஷோல்டரில் போட்டுட்டு தட்டி கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று ரொம்ப நேரம் விஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அவனோட பண்ணி டீத் காமிச்சு சிரிச்சதுக்கப்புறம் தான் டேங்க்கு நிம்மதியாகவே இருக்குது. பையனை சிரிக்க வச்சுட்டு காம் டவுன் பண்ணி இவங்க வந்து அப்படியே பையனை தூக்கிட்டு கொஞ்சம் தூரமாக போகிறாங்க. இப்போ டேங் அப்படியே திரும்பி அவங்க ஹஸ்பண்ட் கேப்டன் ஜியோனோட கல்லறையை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேயாங் அவங்க கொண்டு வந்து போவ அந்த கல்லறையில் வச்சுட்டு அவங்க போட்டிருக்க ஜங்குக்கோட ஸ்வெட் ஷர்ட் போட்டிருக்காங்க, ஜங்குக்கோடது. ஸோ ஸ்வெட்டர் மாதிரி. ஸோ அதை வந்து அப்படியே அவங்க கையில் அப்படி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இங்கே பாரு ஜங்குக்கா, நான் உனக்காக அந்த பெயின்ஃபுல்லான ஒயிட் கலர் பூலாக கொண்டு வரல, லில்லி கொண்டு வரல, டெய்ஸி கொண்டு வரல, ரெட் ரோஸ் கொண்டு வந்திருக்கேன். நீ எப்படி அந்த ரத்தத்தாலேயே பெயிண்ட் பண்ணி என் கையில் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி உன்னோட பிரேவ்னஸ், உன்னோட சாக்ரிஃபைஸ், நம்மளோட லவ் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ரெட் கலர் ரோஸ் கொண்டு வந்திருக்கேன் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி அந்த ரோஸ் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு உங்ககிட்ட நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது, ஆனால் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுதான் நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட், உனக்கான தண்டனை. நீ உன்னோட ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டல, நீ சரியான காவட், நீ ஒரு பயந்தாங்கொடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி முட்டி போட்டு கீழே உட்காந்து அந்த கலரை அப்படியே கட்டி போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபேஸ் அப்படி அந்த கலரையில் வச்சு ஜங்குக்கு ஹக் பண்ண எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு இங்கே பாரு, எனக்கு மட்டும் அன்னைக்கு திரும்ப வரமாட்டேன்னு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோயேன், இதுதான் கடைசியான கூட இருப்பேன்னு அன்றைக்கி நைட் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் கட்டி பிடிச்சிட்டு விட்டுருக்கவே மாட்டேன். உன்னை போகிறதுக்கே நான் விட்டுருக்க மாட்டேன். உன்னை ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பேன், கெஞ்சிருப்பேன், பிச்சை எடுத்திருப்பேன் கூட வேறேன்னு. ஒருவேளை அதுதான் நம்ம பேசின கடைசி ஃபோன் கால்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அந்த ஃபோனை எடுத்திருக்கவே மாட்டேன் ஜங்குக்கா, எடுத்திருக்கவே மாட்டேன். ஒவ்வொரு வருஷமும் நான் இங்கே வந்து உங்ககிட்ட நான் எவ்வளோ ஒன்று மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்லடா. சொல்கிறேன்ல, ரொம்ப முடியல ஜங்குக்கா. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என் தலை மேலே. முடியலடா, நைட்டு தூங்க முடியல, ஒரு ஞாபகமாகவே இருக்கு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு இப்போதாண்டா தெரியுது. அவ்வளோ லவ் பண்ணுறேன். நீ ஒன்று காவட்லாம் இல்லைடா ஜங்குக்கா, நீ ரொம்ப பிரேவ், ரொம்ப ஸ்ட்ராங். அப்புறம் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. இப்படி ஒரு குழந்தைய எனக்கு கொடுத்த பாத்தியா, கொடுத்துட்டு போயிட்டல, அதுக்கு ஒரு நிமிஷமும் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்டா. உனக்கு ஒன்று தெரியுமா, அவன் பார்க்கறதுக்கு அப்படி ஒன்று மாதிரியே இருக்கான். உன்னோட மினியேச்சர் குட்டி ஜெராக்ஸ் ஜூனியர் ஜங்கு அப்படி தாண்டா இருக்கான். நீ சொல்லல நீ தான் அவனுக்கு ஃபேவரட் டேடாவாக இருக்கணும்னு. நீ தாண்டா அவனுக்கு ஃபேவரட் டேடா. ஒரு தடவை நீ உன்னை பார்த்துருக்கலாம்டா, பார்த்துருக்கலாம். அவங்க அப்படியே கண்ணை மூடி அவங்களோட முடியை அப்படியே எடுத்து அவங்க காதுக்கு பின்னாடி வச்சுட்டு கண்ணை திறந்து ஜங்குக் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஜங்குக் அவங்க முன்னாடி எப்பயும் போலதான் ஹைட்டாக அந்த கருப்பு கலர் கண்ணு அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் டேயாங்க முன்னாடி வந்து நின்று டேயாங்கோட இடுப்பை சுற்றி கையை போட்டு டேயாங்க கிட்ட எழுத்து டேயாங்கோட ஃபோஹெட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. டேயாங்க அதை கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா அம்மா என்னாச்சு குக்கி? ஒன்றும் இல்லைம்மா. அப்பா என்ன சொன்னாங்க? அப்பாவா, நீ வர வர ரொம்ப நாட்டி பையன் ஆகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அம்மா சரி வா போகலாமா? போகலாமா அம்மா? அப்புறம் நானும் வந்து நல்ல சோல்ஜராக இருப்பேனா? இருப்பேனாம்மா? நல்ல சோல்ஜராக இருப்பேடா. அப்பா மாதிரி? அப்பா மாதிரியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க அவங்களோட பையனோட கையை பிடிச்சி நடந்து போக டேயாங்குக்கு பக்கத்தில் ஜங்குக்கு
டேங்கோட ஒரு கை அவங்க பையன் கையை பிடிச்சிருக்கா, இன்னொரு கை டேட்டு ஹோம்ஸ் அப்படி உரசிக்கிட்டே போகுது. ஜங்குக்கு அவங்க பக்கத்தில் அவங்க கூட அப்படியே நடந்து போகிறாங்க. ஜங்குக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, என்ன நடந்தாலும் கடவுள்கிட்டயா சண்டை போட்டு அவங்க கூடவே இருப்பேன்னு. உடம்பு வேணா உயிர் போயிருந்திருக்கலாம், ஆனால் அவங்களோட சோல் இன்னும் டேங்கிட்ட தான் இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் கண்ணை மூடி ஜங்குக்கு நினச்சாங்கன்னா ஜங்குக்கு அவங்க முன்னாடி நிற்பாங்க. டேங்க அது ஃபீல் பண்ண முடியும். யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸ் தெரியும். ஜங்குக்கோட சோல் இன்னைக்கும் என்னைக்கும் டேங் கூடவே தான் இருக்கும். இருக்கும். நான் எங்கே இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்த? ஓ டேங், கண்ணு முழிச்சிட்டியா? இங்கே பாரு, நம்மளோட பையனை பாரு, அப்படியே பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்கான்ல. ஜங்குக் ஜங்குக் பையன் என்னாச்சு? என்னாச்சு டேயாங்கா? ஏன் அழுற? இது கெட்ட கனவு கண்டியா? கெட்ட கனவு? நல்ல வேலை, எல்லாமே கனவு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, ஐ லவ் யூ. லவ் யூ மோர் டேயாங்கா. ஜங்குக்கா, நீ என்னை விட்டு எப்பவுமே போக மாட்டல, விட மாட்டல. நான் உன்னை விட்டு எங்கே போக போகிறேன்? அப்படியே போனால் கூட அந்த கடவுள் கூட சண்டை போட்டு உன் கூடயே கடைசி வரைக்கும் இருந்துட மாட்டேன். நினைச்சு கையில் பிடிச்சு நான் வெந்து கிடக்க சிறு நூலாம் படையா எழச்சு.